அம்பே என்ன ஹாஸ்பிடலுக்கு வந்து என்ன வருத்தம்? பைத்தியம். என்ன தம்பி ஒரு ஜாலியா சொல்றீங்க? வேற ஹாஸ்பிடலுக்கு வருத்தம் பண்ண வருவானே, சும்மா வருவானு கூப்பிடுறான் போ. இந்த வாரம் சார் ஹாஸ்பிடலுக்கு வந்தா வருத்தமாண்டு கேட்கிற, கோயிலுக்கு போன கஷ்டமாண்டு கேட்கிற, என்னடா உங்களோட பிரச்சனை? தம்பி உட்காருங்க. இன்னும் டாக்டர் அந்த ரிப்போர்ட் வந்துட்டா? ரிப்போர்ட் வந்துட்டு தம்பி. விஷம் குடிச்சு செத்துதான் நீங்க சென்னு. டாக்டர் உங்களோட வைஃபோட உடம்புல 4-5 காயம் இருக்கு. அது ஒன்றுமில்ல டாக்டர், விஷம் குடிக்கிறது கொஞ்சம் அடம் பிடிச்சா 2 தட்டு போட்டேன்னு அதான் காயமா வந்துடுச்சு. பொண்டாட்டிய குலகஞ்சோடு ரிப்போர்ட் கேட்டு வந்தீங்க. இந்தா கொண்டு போ போ போ. டெஸ்ட்டுக்கு வந்ததே லூசி பையலையா. அடுத்தாள் வா. டாக்டர் என்னம்மா சோமா இருக்கிறீங்களா? சோமா இருக்கிறதெல்லாம் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கேன். நீ சுகம் இல்லாதெல்லாம் என்னட்ட வந்துட்டு இருக்க. என்ன வருத்தம் தம்பி உங்களுக்கு? வேலைக்கு போனா சார், காதுக்குள்ள ஒரு சத்தம் சார். அது என்னடா புதுவிதமான நோய் போச்சு? காதுக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு சார். வேலைக்கு போனா சில கஷ்டமா இருக்கு. இப்படி ஒன்னே காணலையே தம்பி. நைட் வேலைக்குமா போற நீங்க? நைட் வேலைக்கு தான் போறேன் சார். நைட்லயும் வரும் வேலை, நைட்ல டேலையும் வரும். என்ன பிரச்சனை இல்ல சார். வேலைக்கு போன உடனேயும் காதுக்குள்ள ரெயின் சத்தம் தான் சார் கேக்குது. ரெயின் சத்தம் வேலைக்கு போறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கு சார். என்ன வேலை இருக்குன்னு விளங்கல எனக்கு. அப்படி என்ன வேலை செய்யறீங்க நீங்க? ட்ரெயின் இன்ஜின் டிரைவர் சார் நான். இனி ஒரு சத்தம் கேட்காது உனக்கு, சரியா? உன்னை ஃபுல்லா ஃப்ளேம் மூட்ல போட்டுருக்கேன். போ போ. இல்ல வார இல்ல லூசி பையல் ஆயிக்கானு. 5 கடமைகளில் எத்தனை தத்துவங்கள். டேய் என்னடா மகன் இப்படி உளுந்துடதான் குடிச்சிட்டு நானும் நிறைய தரம் காண்றேன். அங்க இங்க குடிச்சிட்டு உளுந்துடாண்டா கிடக்கா. நாசமா போ. ஆனா இப்ப கை காலி விட்டுட்டேன். வா போ. டேய் டேய் ஏன்டா சாபம் முடுறாய்? ஏன் சாபம் முடுறாய்? இப்படி குடிச்சிட்டு திரியறவன் என்ன செய்யறா மச்சானி? டேய் அவன் இப்பதான் குடிச்சிட்டு திரியறான். ஆனா இதுக்கு முதல் சின்ன வயசுல இருக்கக்கூடிய அவன் என்ன சின்ன ஒரு தப்பை செஞ்சுட்டு வந்தாலும் அவனோட தண்டிச்சு திருத்தி எடுக்காமலுக்கு நீ நாசமா போய்த்திருவாய், நல்லா வர மாட்டாய், சீரழிஞ்சு வைத்திருவாய் என்று நீ திட்டி திட்டி சாபம் விட்டு விட்டே அவன் இந்த நிலைமைக்கு போய்த்தான்டா. டேய் ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ளு. நம்ம இறக்கப்பட வேண்டிய பெத்த தாய் தகப்ப நாமளே அவனுக்கு சாபத்தை கொடுக்கக்குள்ள இறைவன் ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்கு அதை அங்கீகரிச்சுட்டானண்டா இந்த நிலைமை தான்டா வரும். முதல்ல பிள்ளைகளுக்கு திட்டப்படாது. ஒரு தப்பு செஞ்சுட்டு வந்தா தண்டிச்சு அதுகளுக்காண்டி நம்ம இறைவன்கிட்ட துவா பிரார்த்தனை செஞ்சு அதுகளை நேர்வழிப்படுத்தி தான் எடுக்கணுமே ஒழிய எடுத்ததுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கு சாபம் விடப்படாடா. சாபம் விட்டா இந்த மாதிரி நிலைமை தான்டா உருவாகும். நீ இப்படியே அவனை கைகாலி கைவிட்டா அவனோட எதிர்காலம் என்ன ஆகும், அவனோட வாழ்க்கை என்ன ஆகும், எல்லாமே நாசமா போய் திரும்படா. முதல்ல சாபம் விடுறத விடுறா. முதல்ல அவனை ஊட்ட கூட்டிட்டு போய் நல்லதை சொல்லி அவனை திருத்துறா. இந்த மனுஷன்டா நீ எல்லாம். இனியாவது சாபம் விடுறத விட்டுட்டு நம்மளோட பிள்ளைய இனியாவது தவறு செஞ்சுட்டு வந்தா நாம திருத்துவோம். நாம தெரிஞ்சா நம்மளோட பிள்ளைய திருத்தணும். எழுமுங்க எழுமுங்க வாங்க போவோம். ஊட்ட வாங்க எழுமுங்கம்மா வாங்க வாங்கடி போவோம். சைக்கிள ஓடுனா வாப்பா டயர் தேய்மெண்ட் சொல்லி இருக்காரு. நாம ஏன் ஓடுவான்? யாரா அந்த பைத்தியம்? யாரா நம்மட பைப்பு கிட்ட என்னடா செய்யறான்? ஏன் அடிச்ச நீ? என்னடா செய்யற? எங்கட சிவத்துல இருக்கிற பைப்புல பில் கட் அடிக்க வெட்டதானடா செய்வானே. கலடி வெட்டுவியா? தம்பி லூச்சன மாதிரி கேட்காம உங்க வேலைய போய் பாருங்க. செல்ல செல்ல திரும்ப திரும்ப அதே வேலை செஞ்சுட்டு இருக்கிற நீ. என்னடா உண்ட பிரச்சனை? கீழே தம்பி லைன் வெட்ட வந்திருக்கே தம்பி. லைனை எப்பறா வெட்டுவா? லைனை எப்பறா வெட்டுவா? இந்த பைப் எங்க வாப்பாவோட காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்க செம்பு பைப்பு. பாப்பா கட்டினான் தம்பி. தண்ணி பில் காசு அடி வெட்டதானே தம்பி செய்வானே. நீ ஒரு சாய் கோமாரா அடிச்சிருக்கேன் தம்பி. அடி ஒன்று ஒரு ஆளுக்கு நான் ஹெல்மெட்டாலே சல உட்டைகிறது. உங்க வாப்பட பேரு என்ன? வாப்பட பேரு சுலைமா. எங்க வருவியா வருவியா போடா. எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க எல்லாம் வெட்டி செஞ்சு வச்சிருக்கேன். வெளியில சத்தமா கிடக்கு. தரத்துல மகண்ட சத்தம் கேக்குது. மானே என்னப்பா மானே ஏன் நீ இப்படி பிடிக்காவ? இல்லப்பா எனக்கு ஒரு சந்தேகம் பாப்பா. என்னடா சந்தேகம்? இல்லப்பா தண்ணி பில் கட்டாட்டி தண்ணியை தானே வெட்டணும் பாப்பா. அந்த பட்டை பைப்பை எல்லாம் வெட்டுறாங்க. நான் தந்த காசை நீ தண்ணி பில் கட்டினியா? அதை விடுங்க. அதுக்கு இல்ல நான் சும்மா என்ன பிள்ளைக்கு தோன்ற சந்தேகத்தை கேட்கும். பட்டை கிட்ட இல்லாமா வெட்டுவா? இல்ல அப்படி வெட்டப்படாதவா? தண்ணியை தானே வெட்டணும் பாப்பா. தண்ணி பில் கட்டலாட்டி தண்ணி பில் வெட்ட வந்தானே. இல்ல தண்ணியை தானே வெட்டணும். அவன் தண்ணி பில்
இறைவனோட முட்டாள்தனமான கதை ஆக்கிட்டு இருந்தேன்டா. நாம ஒன்று கேட்கறல இந்த என்ன கோல் ஒன்று வருது புது நம்பர்ல இருந்து. ஹலோ 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 போலீஸ் ஸ்டேஷன் இது கழிக்க Low battery. என்ன சார்? நீங்க தானே சுலைமான், உங்களோட பேர் சுலைமானா? ஓம் சார். என்ன நீங்க தண்ணி பில்லு கட்ட வந்த அதிகாரி ஒரு ஆளு அடிச்சு அனுப்பியிருக்கீங்க. இந்த போலீஸ் பேட்டாலியோட உங்களை பிடிக்கிறதுக்கு நாங்க வந்துட்டு இருக்கோம். எங்க இருக்கீங்க நீங்க இப்ப? தண்ணி பில் கட்ட வந்தியா? ஓ தண்ணி என்ன தெரியாத சார் யாருண்டு? நீங்க தானே சுலைமான்? ஓ நான் தான் சுலைமான். அப்ப நீங்க தான் ஆள். உங்களை பிடிக்க வந்துட்டு இருக்கோம். அங்கே இருக்க வாரம். சார் நான் ஒண்ணுமே செய்யலையே சார். நீங்க தான் முண்டம். யாரா முண்டம்? இல்ல இல்ல சார் உங்கள இல்ல சார். இங்க ஒரு பைத்தியம் இந்த புள்ள இருக்க அவனை சொல்றேன் சார். இப்ப நீங்க இப்ப வாரீங்களா இல்ல நாங்க வந்து பிடிச்சிட்டு போயா? சார் இல்லையா நீ சம்பந்தம் இல்லாம வந்து என்னோட கதை கேட்கக்குள்ளே எனக்கு சந்தேகம் வந்துச்சுடா. என்னப்பா என்ன கரண்ட் தண்ணி பில்கா அன்னைக்கு நீ அடிச்சியா? அவன் பாப்பா தண்ணி பில் வெட்ட வந்தா தண்ணியை வெட்டணும். அதை விட்டு போட்டு நாம கஷ்டப்பட்டு புட்டி வச்சுக்கிற பைப்பை வெட்டினா நீ பாப்பியா நீ இந்த வேலை? உனக்கு மாசம் தண்ணி பில் கட்ட காசு தந்தம்பா. அந்த காசுங்கடா பாப்பா நீங்க ஊரு மாசம் தர நான் பைப்ல கொண்டு போய் வெளியெல்லாம் கட்டி உருவாப்பா இல்ல அடியே பருவினா என்ன பைத்தியத்தடி பத்தி வச்சிருக்கியா நீ? டேய் டேய் நீ எல்லாம் பேண்டா நான் போற உண்ட தங்கச்சி தான் கேட்டு அடுத்த நம்ம கல்யாணம். அவனுக்கு அவன் எவ்வளவு பெரிய தொழிலாளி தெரியுமா? நகை கடைக்குது அவனுக்கு. சும்மா இருந்துட்டு தின்றிக்கலாம். அது சரிதான் மச்சான், சும்மா இருந்துட்டு திண்டிக்கலாம். வேற என்ன பிரச்சனை சின்னடா? இப்ப எல்லாம் என்ன பிரச்சனை? காசு இருக்கா, நல்ல அழகா இருக்கானா, நல்ல பைக் இருக்கா, வாகனம் இருக்காண்டா பாக்காவே நல்ல என்ன தேவை? காசு இருந்தா எல்லாம் சரி. மர என்ன தேவை? அந்த காசு எப்படி வருதுண்டு தேவை இல்லையா? அந்த காசு எப்படி வந்துச்சுன்னு தேவை இல்லையா? இப்ப நீ இருக்காய், உனக்கு பிள்ளைகள் இருக்கு, உன்னோட பிள்ளைல ஹராம் கொடுத்த வளர்க்காய் இல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு நேர்மையா கஷ்டப்பட்டு உழைச்சி கொடுத்து வளர்க்காய். அதை வளர்த்து கொஞ்சம் நாளை எல்லாம் நேரத்துல ஓடுவியா? அது எப்படி மச்சான்? அது மாதிரிதான் மச்சான், நாமளும் கஷ்டப்பட்டு நம்மள வளர்க்குற பிள்ளையில ஒருத்தனுக்கு பிடிச்சி கொடுக்கக்குள்ள அவன் ஹராமா உழைக்கானா, ஹலாலா உழைக்கானா, அவன் ஒரு போதக்காரனா, இல்ல வேற என்ன பாவனையில உள்ளவனா, இல்ல வேற பொம்பளையோட தொடர்புல இருக்கிறவனா, எதுவுமே பாக்குறல்ல. அவன்கிட்ட காசு இருந்தா போதும், பணம் இருந்தா போதும் நினைக்கிற பிடிச்சி கொடுக்குற அந்த பிள்ளைகள் சீரழிஞ்சு கடைசியில காதிக்கோட்டுல போய் நின்று இப்படிதான் மச்சான் நிறைய பேர் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அவன் பத்தி என்ன பிரச்சனைனா அவன்கிட்ட காசு இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா ஆள்ற குணநலங்கள் சரியில்லை, உழைக்கிற வழிகள் சரியில்லை. அதுக்காக வேண்டிதான் மச்சான் நான் வானாண்டு சொன்னேன். காசு பணம் பெருசு இல்லடா. இப்ப காலத்துல எவன்கிட்ட காசு பணம் இருக்கோ அவனுக்கு தான் எல்லாம். ஆனா அப்படி இல்லை. கூலி வேலை செஞ்சாலும் நேர்மையான முறையில நியாயமான முறையில போதைகள் பாவிக்காமலுக்கு இருக்கிறவனுக்கு மச்சான் கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தா அந்த பிள்ளையில நிம்மதியா இருக்கும், எல்லாம் சந்தோஷமா இருக்கு. யாரு மச்சான் அப்படி தேடி முடிச்சு கொடுக்கா? அப்படி ஒரு இல்லாதவனுக்கு எப்படி முடிச்சு கொடுக்க? பார்க்க மாட்டான். நல்ல தொழில், அதாவது அண்டண்டைக்கு கூலி தொழில் தொழில் செஞ்சு கொடுக்குறவன பார்க்க மாட்டான். களவு எடுக்கிறவன், கொள்ளடிக்கிறவன், வட்டி வாங்குறவன், அவன்கிட்ட நல்ல காசு அவனுக்கு முடிச்சு கொடுத்து போட்டு 3 மாசத்துல காதிக்கோட்டில் போய் நிக்க. எனக்கு அப்படி நிக்க விருப்பம் இல்லை மச்சான். சொரண கட்டவன் அப்படி செய்வான், எனக்கு அப்படி செய்ய விருப்பம் இல்லடா. என்ன பத்தி என்ன நினைக்க? உன்னை பத்தி என்ன நினைக்கிறவன்? நீ தான் என்னோட 10 வருஷமா திரியிறாய் தான். உங்க தங்கச்சி என்ன கல்யாணம் தெரியல. தொழிலும் இல்லை, ஒன்றும் இல்லை. காலையில ஒரு பயரும் வரலடாப்பா. அதையாச்சும் கூட இப்போ லீசிங்காரனுக்கு இப்போ லீசிங் காட்சி இந்த நிக்க அவனைத்தான் சிக்க வைக்க ஒரு நான் தான் வாரேன். இந்த அந்த நிக்க என்னடா யாரா நீ என்னடா போடும் இல்லக்கா உங்க போனுக்கும் தாங்க அக்கா, போனுக்கும் தாங்க அக்கா, கொஞ்சம் வச்சு போனுக்கும் தாங்க அக்கா. அவ்வளவு கஷ்டம் என்ன பிரச்சனையா? போனுக்கும் தாங்க தம்பி, மக்கள் நண்பன்டா. நான் போடுற போனுக்கும் தாங்க அக்கா. உனக்கு போன் இல்லாம இருக்கா? என்னடா யாருக்கு நான் கோல் எடுக்க போறேன்? இம்மா கோல் எடுக்க போறியா, அப்பாக்கு எடுக்க போறியா? நமக்கு என்ன இல்லாத சொல்லி. ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? இப்பதான் வளர்க்குற 2 பேரை வெட்டி போட்டு வந்தீங்க. ஏதாவது புடிச்சு பாருங்களா? இதான் இந்த நம்பர், ஏதாவது புடிச்சு பாருங்களா? பாருங்க யாரா இவன் நாசமா போன வெட்ட பரவாயில்ல. யாரா நீங்க? யாரா யாருக்குடா? பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி 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 என்ன மாசக்கணக்கா நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். வயசுவா போயிட்டு இருக்கி ஒண்ணு பாத்தீங்களா? கிளி மாதிரி புள்ளை ஒன்று கொண்டு வந்திருக்கேன். நான் சும்மா வருவேன், நான் வந்தா கொஞ்சம் இல்லைங்களா காட்டுன். ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் கல்யாணம் நடக்குது, நமக்கு ஒரு கல்யாணம் நடக்குது.
புரோக்கர் மாமா வந்திருக்காருடா. இத பாருங்க அப்ப பிடிச்சிருக்கியாண்டு. புள்ள சின்ன புள்ள மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல, ஏத்த ஜோடியா. இந்த பிள்ளைய ஓகே பண்ணுவோம் சரியாம்பே. இந்த புள்ளைய தான் ஓகே பண்ணும். அடுத்த மூத்தத்திலே கிளியர் பண்ணுவோம் சரியாம்பே. மறையாப்ப நான் போயிட்டு ஒரு நல்ல வேலையில பாத்திருக்கீங்க. சரி தம்பி, அதெல்லாம் சரியா வரும் பாருண்ணா. மாமா யாருக்கு யார் மாமா? மாமாண்டான கேட்டு அவன்கிட்ட புள்ளைய கேட்டம்மா அடிச்சு போட போறான். அப்பா என்னவா நீங்களே என்ன கடை சந்தோஷத்துல இருக்கிற மாதிரி கல்யாணம் ஒண்ணு பாத்திருக்கேம்மா. ஏனாப்பா? ஆமா எனக்கு தெரியும் பாப்பா, தெரியும் எனக்கு. அழகான ஒரு பொண்ணுமா, உண்மையாவாப்பா? ஏத்த ஜோடிமான். ஓஹோ, போட்டோ காட்டுங்களாமாப்பா? நான் பாத்துட்டேம்மா. நீங்க பாத்து சரி வருமாப்பா, நான் பாக்குறேன் இல்லையா? என்ன ஒரு ஆசை இந்த மகனுக்கு சித்திய பாக்குறதுக்கு. தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி. பாப்பா போங்கம்மான், வெக்கமா இருக்குமா. கிழட்டு மூதேவி அதுக்கு பொண்ணு பாத்திருக்கிறாப்பா. நமக்கு 40 வயசு ஆயிட்டு. வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்தை பொண்ணுதான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்ற அம்மா. ஜான், மச்சான் தொழில் பாடலாம் எப்படி போகுது? இப்ப சிக்கல தான் மச்சான் கிடக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் மச்சான். வலைக்கும் இஸ்லாம். வா மச்சான், இது ஏன்டா? என்ன மச்சான் ஒரு சாயா இருக்கியா? என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல மச்சான், சும்மா ஒரு வேலையா வந்தேனா உங்களை பார்த்துட்டு போகணும்னு வந்தேன். சரி அப்ப நீங்க கூட்டா கிட்ட பேசிட்டு அப்ப இது என்ன பாருண்ணா. நண்பன் கூட்ட வந்தா ஒரு ஜாலியா இருந்தா போயிட்டா, எனக்கு மனசு கேட்கல, அதான் ஓடி வந்து என்ன கேட்போம். என்ன பிரச்சனை? இல்லடா, சின்ன ஒரு குடும்ப பிரச்சனை உண்டு, அதான் உன்னோட கதப்பம் கொண்டு வந்து காய்ச்சிக்கலாம்டா. கொஞ்சம் கூப்பிட்டு அங்கே பக்கத்துல கூப்பிட்டு காய்ச்சிருக்கலாமே. இல்ல மச்சான், அவனு நம்ம கூட்டாளி. ஓ சரியா, நீயும் கூட்டாளி. நான் நம்மளோட குடும்ப விஷயங்கள் எல்லாம் நான் உன்னோட ஏதாவது செல்றேன், எல்லாத்தையும் நம்மளோட விஷயங்களை செல்ல இல்லாத. அது மட்டும் இல்லாமலுக்கு நபியோ என்ன சொல்லிக்காயிச்சுன்னா, இப்ப ஒரு 3 பேர் இருக்கிற சபையில 2 பேரு தனியா ரகசியம் கழிச்சா இன்னொரு ஆள்ற மனசுல என்ன ஓடும், நம்மளை பத்தி பேசுறாளோ அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணம் ஓடிடும். அதனாலதான் நான் அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டேன்டா. இப்ப குடும்பத்துல சின்ன ஒரு பிரச்சனை உண்டுறா, அதான் உன்னோட கலப்பு மண்டு என்ன மச்சான்? அதே தங்கச்சிட்ட கல்யாண பிரச்சனை கலப்பு மண்டா வந்தோம், சிக்கல் ஆயிட்டுறா. ஓ என்ன வா, என்னடா குடும்பத்துக்கு சரியான பிரச்சனையா? பார்த்து செய் மச்சான், பார்த்து பக்குவமா செய்யா. பாரம் போயிட்டா பாடா இவன்ட்டு சொல்லிட்டு வந்தேன், கதிச்செல்லாம் சொல்லிவில்லடா சொல்லிட்டு வந்தேன். நீங்க எல்லாம் எங்கடா திருந்த போறீங்க? எவ்வளவு நல்லதை சொன்னாலும் நீங்க திருந்துற வாய்ப்பே இல்லடா. பாடா அழகா சொல்லிட்டு வந்து. ஏண்டா ஒரு அப்பாவி குழந்தைய புழு தோண்டி புதைக்கிற அளவுக்கு நீங்க பெரிய கிரிமினல் ஆயிட்டீங்கடா. எல்லா தப்பையும் செஞ்சு ஓட்டு தலை குனிஞ்சிருக்கியா? நீ செல்ல மாட்டா. நட்டிக்கிறியா? செல்லு செல்றியன்னு உன்னை கொள்ளையா? செல்லு உண்மையை செல்லு. செல்றியா? எவனோட போய் புள்ள பேசுறேன்னு எனக்கு என்னடி தெரியும்? உண்ட நானா இல்ல எவன் தானே, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. என்ன சொல்றா நீ இப்ப? என்ன அவள் கோல் எடுக்கால, அதுக்கப்புறம் நீங்க வாரீங்க, என்ன பிரச்சனை? நீங்களும் அவை பழையினது ஊருக்கே தெரியும். சரியான இப்ப என் தங்கச்சி வந்துட்டு புள்ள தாச்சி அரிக்கா. அவள் எவனோட செஞ்சு பெற்றாள்னு எனக்கு தெரியுமா? அப்படி செல்லாத எங்களோட மான மரியாதை குடும்பம் எல்லாம் உங்களை நம்பித்தானே பழையின, உங்களை நம்பித்தானே அவளை உங்கள்ட்ட அவள் தந்திரிப்பாள். இப்ப அதுக்கு என்ன பே? உண்ட வீட்டு மானம் மரியாதை போகுதுன்னு தெரிஞ்சுன்னா உண்ட தங்கச்சி நீ கட்டுப்படுத்தி வச்சிருக்கணும். என்னோட பழைய வீட்டு போடு நீ. என்னோட பழைய உனக்கு என்ன தெரியும்? உனக்கு நாங்க இல்லாத ஆக்களே சரியான இல்ல, உங்களை மாதிரி ஆக்களை நம்பித்தான் நாங்க பழகுற தம்பி. நீங்க தான் இந்த தங்கச்சிக்கு ஒரு வாழ்க்கை கையெடு இல்லாத ஆக்கள் உண்ட தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுக்கணும். நான் எத்தனை பேரோட பழகுறேன். குடும்பத்துல மான மரியாதை, உன்ன குடும்பத்துல மான மரியாதை போகுதுன்னா உன்னோட கடந்து புள்ளைய பக்குறேன், நம்மளை வந்து அண்ணன் சொல்லிட்டு சொல்லிட்டு போய தம்பி. உங்களை மாதிரி ஆக்களை நம்பிதாடா நாங்க. ஏடா இப்படி எல்லாம் பண்றீங்க? இதுதான் சார் நடந்து காலை பிடிச்சி கெஞ்சினேன் சார். குடும்ப மானம் மரியாதை, நாங்க மரியாதையான குடும்பம் சார். இதுல இருந்து தப்புறதுக்கு ஒரு வழி தெரியாம செஞ்சிட்டேன் சார். இதை செஞ்சிட்டேன் சார்.
நம் நாட்டில் இடம்பெற்று கொண்டிருக்கும் கொலைகளுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை மோசடி செய்யாதீர்கள். நன்றி. கொஞ்சம் போல வேலை செஞ்சு போட்டு கொள்ள காசு கேட்கிறேனே. அதுக்கு எவ்வளவு தென்னை மரம் முதலாளி, எல்லாத்துக்கும் பாத்தி பிடிச்சிட்டேன் முதலாளி. காணாம முதலாளி, நீ சார சம்பளம் எனக்கு செட் ஆகாது முதலாளி. இப்படி நீ கேட்ட சம்பளம் தரையில உனக்கு நியாயமா நடங்க முதலாளி. நியாயமா நடங்கன்னா இன்னும் நியாயமா நடக்கு. நானே களவாடுக்க உண்டு. உனக்கு அப்படிதான் தரையிலாடா காசு. சண்டை காடு உக்குரமா போகுது. வாப்பா அடிச்சு கிடிச்சு போட்டுவானோ வேலைக்கு வந்தவனுக்கு. கையே நீ சேர்க்கறதுலாம் நான் தரையிலாடா. என்னடா நீ கொஞ்சமா வேலை செஞ்சு விட்டு கொள்ளையா காசு கேட்காண்டா இவன். அது என்ன பிரச்சனைடா, உங்களுக்கு அப்பா கூலிக்காரன் டீல் பண்ண தெரியா? இந்த பேக்க தாங்க கொடுங்க, பேக்க என்னன்னு பார்த்து முடியா போங்க. நான் சொல்லிட்டேன் தந்தாச்சு வாடா, இன்னைக்கு கேட்கப்படா. என்ன எங்க வாப்பா வேணாடா இந்த ஊர்ல ஏமாத்தேலும் இப்படி முடிச்சா அந்த புல்லு எந்த புல்லுட்டு இருந்து வெறும் காசு வாங்கியா? மான் வாடா வாடா. இதான் மானு இதான் என்ன மான பேசானா அனுப்பாம இருப்பேனா? நான் யாரு வாப்பா? எவ்வளவு காசு கேட்டு நிக்காமா? கொஞ்சமா வேலை செஞ்சு விட்டுடா. 900 கேட்காண்டா. அதான் நம்மள ஏமாத்தியல் மாவராலே. அதானே 900 கேட்டாரு வாப்பா. என்ன நான் கொடுப்பேன் 900 ரூபா. 1000 ரூபா காசு கொடுத்துட்டேன். என்ன பாப்பா அவன் 900 கேட்டான், நான் 1000 ரூபா தானே கொடுத்தேன். எப்படி 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 நமக்கு படிக்கிறியாடா? படிக்கேன் பாப்பா, படிக்கேன். இவரு நமக்கு மண்டைக்கு ஏறுதும் இல்ல படிப்பு எல்லாம் படி என்ன படிக்கிறேன். ஆனா இப்பனா ஆனா அம்மா, ஆனா பாவனா இப்பனா அப்பா, ஆனா இன்னனா நீனா அண்ணா. என்ன ஒன்றும் விளங்கு இல்ல நமக்கு படிண்டா. புத்தகத்தை கடையிலாம படிச்சு பார்த்துட்டேன், புரட்டியும் படிச்சு பார்த்துட்டேன். படிக்கத்தானே சென்ன. என்னத்தை படிக்கத்தானே சென்னை? படிக்க சென்னவா? நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் காணும். பாரு போன் இருக்கட்டும் சரியா? நம்மள பெரியப்பா போல் எடுப்பாரு சரியா? நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் சரியா? அவசரமா எடுப்பாரு. எடுத்தா பெரியப்பாட்ட செல்லு சரியா? பாப்பா பாத்ரூம் உள்ள இருக்காரு, வழிய வந்து உங்களை சந்திக்காரான்னு சொல்லு சரியா? சரி சரி. போன பாத்துட்டு இருக்கியா நீ? படி போல் வந்தா அப்பா அக்கா அப்பா அப்பா காணா. இவருதான் பெரியப்பா இருக்காரு. பெரியப்பா இந்த வாப்பா பாத்ரூமுக்கு போயிருக்காரு, வந்ததுக்கு கூட எடுப்பாரா? என்ன நிப்பாட்டுறது இல்ல. இந்த பெரியப்பா சொல்ற விளங்குது அவங்களுக்கு. சத்தம் வந்து தெரியும் படிக்கமாண்ணா. பாப்பா பாத்ரூமுக்கு போயிருக்காரு, செல்ல சின்னாரு போன வச்சுட்டு போயிருக்காரு, வந்தோன்னு எடுப்பாரு. நிப்பாட்டுங்களேன். இவருக்கு எத்தனை தடவை சொல்ற வாப்பா குளிக்காரு செல்ற, பாத்ரூமுக்கு போயிருக்காரு சொல்றா பெரியப்பா. செல்ல பேசிட்டு இருக்காரு. என்ன பேச எடுக்கணும்? எப்படி வந்து விழுவுது மகன்? ஏய் என்ன போன் அடிக்கிறீங்க? அவரு கோல் அடிக்கிறீங்க சொல்றேன். அவருக்கு விளக்குறது எத்தனை கோல் அடிக்க நீ பெரிய கோல் அடிச்சா சென்னை. நான் சென்னை என்ன போன்ல சொல்லித்தானே மச்சான் இருக்கேன். நான் வருவேன் தானே மச்சான். எத்தனை மச்சான் உங்களுக்கு கோல் அடிச்சு நான் தூக்கினா என்னவா? பெரியப்பா கோல் அடிச்சு கோல் அடிச்சு நான் சென்னை. கோல் அடிக்க நான் சென்னை. பெரியப்பா இந்த வாப்பா பாத்ரூமுக்கு இருக்காரு 2-3 தடவை சென்னை. கோல் நீ ஆன்சர் பண்ணலடா பாப்பா. என்ன நீங்க சந்தேகம் அடிக்க வேணாப்பா. சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்படுறீங்களா? போன தாங்க வாப்பா. பெரியப்பா நீங்க கோல் எடுங்க பெரியப்பா. இப்படி இருந்துச்சு வாப்பா போன். பாத்துங்க பாருங்க அடி. இந்த வர கோல் நான் என்ன பாப்பா சென்னை. பெரியப்பா பாப்பா பாத்ரூம்ல இருக்காரு. இந்த திரும்ப பாத்தீங்களா? நான் என்ன பொய்யா சென்னை? பொய்யா சென்னை? சந்தேகப்படுறீங்க எல்லாரும். இவனை பெத்தது ஒரு மரத்தை நாட்டி இருந்தாலும் நான் குந்திட்டு இருந்திருப்பேன். பொய்யாப்பா சென்னை எல்லாரும் எனக்கு தானே வாப்பா நீங்க யோசிச்சீங்க. நான் உண்மையை தானே சென்னை. இந்த அவர் கோல் அடிக்கும் நான் சென்னை வாப்பா. ஒன்றும் இல்ல மகன், உங்களை நான் பிறந்த உடனே அங்கோட ஆஸ்பத்திரியில கொண்டு உடாமல் முட்டை வச்சிருந்து சோறு தந்தம் பாத்தீங்களா? 18 வயசு வரைக்கும் ஆனா அம்மா நீங்க படிக்கக்குள்ளேயே நான் நினைச்சேன் நீங்க வாங்க மச்சான் நம்ம போ. நாங்க லூஷே பெத்திருக்கீங்க. கூகுள் போனுக்கு ரிங் டோன் எப்படி வைக்கிறேன் சொல்லு. எனக்கரை இருக்கட்டும். என்ன பொண்டாடி இந்த குடிக்கிறத விட்டுட்டீங்களாமே?
நீ பொண்டாட்டிட்ட செருப்படி வாங்குறதுக்காக என்னையும் அப்படி நினைக்கப்படா அது நான் பயந்து அதுக்கு பயந்து உடல்ல மச்சான் குடிச்சிட்டு போனாடா பொண்டாட்டி ரெண்டா தெரியுறாள்ரா ஒருத்தியே என்னால சமாளிக்கலாம் இருக்கு 2 பேரை எப்படிரா நான் சமாளிப்பேன் சரிதான் அதுக்கு பயத்துலாம்டா குடிக்கிறத விட்டு தம்பி எங்க போறா எலி மருந்து வாங்க போறேன்டா. என்ன எலி மருந்து குடிச்சு சாவ போறணும் என்னைய கேட்டுவார் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு கேட்டுவார் கேட்டுவோம் டேய் நில்றா டேய் என்னடா எங்கடாப்பா எலி மருந்து வாங்க போறேன்டா. என்னடா மரத்தை எலிக்கு நானே பொண்டாடி கிடக்க விடுறாள் ராஸ்கல் அந்த காலம் அவன் பார்க்கல என்ன அவள என்ன நீங்க கேட்டவன்ட்டு அவன் உங்களை வாழ்த்திட்டு போறான். அது ஒண்ணுமே இல்லடா நல்ல நல்ல கண்டென்ட் எல்லாம் எடுத்து மக்களுக்காண்டி கொடுத்துட்டு நல்ல விழிப்புணர்வு எல்லாம் போட்டுட்டு இருக்கேன் மெல்வா அதை பாராட்டிட்டு போறான் மச்சான். அப்படி தெரியலையே ஒரு வெளுக்கமா இருந்துச்சு. என்ன கேட்டாலும் எல்லாருக்குமே தப்பா விளக்குது. அதுக்கு தான் மாப்பிள்ள மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறுமா ஒன்று வாயா அதை வச்சுட்டு சும்மா இருக்கணும். உதவி செஞ்சா காலத்துக்கு நன்றியோட இருப்பானுங்களோடு நாமளும் உதவி செய்யறோம். உதவி செஞ்சவன் மறந்துட்டான், நாம தான் அவனோட மறக்காம இருக்கும். நன்றியட்ட உலகத்துல நாம பிறந்து விட்டு படுற பாடு இருக்கே. கிட்டனா மச்சான் யோசிச்சுட்டு இருக்கிற. நன்றியட்ட உலகம்டா இந்த உலகம். நன்றியட்ட உலகத்துல நாம பிறந்து விட்டு படுறப்பா. இந்த நன்றி கட்ட உலகத்தில் விட்டு போட்டு காசு இருக்காடா உனக்கிட்ட. ஏன்டா காசு இல்லாம தானடா நான் இவ்வளத்தை குந்திட்டு இருக்கேன். கொடுத்தவன்லாம் தாரானும் இல்லை ஒருத்தர். நீ ஏற்கனவே என்னட்ட வாங்கி போட்டு தாரா இல்லை மச்சான். டேய் வட்டிக்காரன் மாறான்டா. டேய் காசு இவன்டேடா நீ காசு வாங்கினே மச்சான். என்ன தாண்டா தேடி வாரான் போல இருக்கு மச்சான். எப்படியாவது என்ன காப்பாத்துறா. டேய் எவ்வளோடா வாங்கினவன்ட்டு? 500 ரூபா வாங்கின. 500 ரூபா தானே உன்கிட்ட எவ்வளவு இருக்கு? எனக்கிட்ட மச்சான் 500 ரூபா சரிடா. அவன்கிட்ட 3 நாளா பேத்துறா வாங்கி ஒரு நாளைக்கு 500 ரூபா வட்டி மச்சான். 1500 ரூபா. எவ்வளவு வாங்கினவன்ட்டு? 500 ரூபா தான்டா. எவ்வளவு கொடுக்கணும்? 2000 ரூபாடா. 2000 ரூபாயா? 500 ரூபாய்க்கு 2000 ரூபாயா? 3 நாளா பேத்தி மச்சான். சரி எவ்வளவு வச்சிக்க காசு? நான் ஒரு 1000 ரூபாய் தான்டா வச்சிருக்கேன் மச்சான். 1000 ரூபாய் வச்சிக்கிறியா? 1000 ரூபாய் நான் உன்னை காப்பாத்துறேன். உன்னை காப்பாத்து. நீ அவன்கிட்ட எவ்வளவு வாங்கினே? 500 ரூபா தான் மச்சான். நீ அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 2000 ரூபா மச்சான். 2000 கொடுப்போம். சரி நான் பாக்க அந்த பிரச்சனை. நீ கவலைப்படாம சைக்கிளை பார்த்து நின்றுக்கா. சைக்கிள் எடுத்து ஓடிடா. நான் வாரத்துக்கு கிடையாது. இன்றைக்கு வந்து காசு வாங்காம நான் போக மாட்டேன். காசு தரலாட்டி தான் அவருக்கு 2 இடி இடிக்கல சொத்தே இல்லை. நீ வாடா. காசு தரணுமா அங்க போறேன். உனக்கு என்ன? இல்ல நான் தான் அவன் காசு பொறுப்பு. சரியா கொண்டா கொஞ்சம். சரி எவ்வளவு வாங்கினோம்? எவ்வளவு வாங்கினோம்? சரி அவன் எவ்வளவு தரணும் உனக்கு? 2000 தரணும். 2000 ரூபா. 2000 கொண்ட காசு தரது தான் வந்து. கொண்டடா கொண்டடா காசு தாரத்துக்கு தான் வந்திருக்கேன். மரியாதையா கை தட்டுவேன். கண்ணம் படிக்கிறது கையை பத்தி தந்தா கண்ணம் படி. நீ கொண்டா காசு தான். கொண்ட காசு இங்க வா. என்ன என்ன 500 ரூபா தார நீ 2000 என்ன அடிச்சே? உனக்கு 2000 தரணும் தானே? புடி காசு. இது என்னது? எவ்வளவு? 500. இது எவ்வளவு? 500. 1000. எவ்வளவு? 500. எவ்வளவு? 500. 500 எவ்வளவு? 1000. 1000 2000. புடி காசு. உனக்கு தர வேண்டிய 2000 ரூபா தந்தாச்சு. நீ காசோட சொத்துல விட்டுச்சுருவோம் முடி. கோப்பனா மாறிக்கணும். நமக்கு 500 ரூபா. அதான் வட்டிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வேளாண்டா செய்யணும். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பிறந்த என்னடா கல்யாணம் பேசி போட்டுட்டா எனக்கு. ஏன் பேசி வச்சேன்னு உனக்கெல்லாம் செட் ஆகுது. நமக்கு நம்ம ஆள் செட் ஆகுது. என்ன தனியா படம் பாய். என் ஆள் ஒரு ஐடியா. I love you my sweetheart. 2 வருஷமா ஆளை பாத்துட்டு இருக்கேன்டா. நீ 2 வருஷம் இல்ல 3 வருஷம் பண்ணமாட்டாலும் பாரு. அவள் பரவாயில்லடா. அவள் வாப்பா சுத்த பைத்தியாரன்டா. போடா புறாமையில சில உனக்கு எவனோ கல்யாணம் பேசி வச்சு நெக்கண்டோன்னா புறாம படுறாய் மச்சான். ஒரு சைக்கோடா மச்சான். அவளோட வாப்பா சும்மா போ மச்சான். நீ புறாமையில கதைக்காமலுக்கு நீ எனக்கு என்ன நல்ல இவ்வளவு நான் சொல்லிட்டு இருக்கேன் நண்பன். உனக்கு விளங்குதுடா. எனக்கு என்ன நல்லது நடந்தாலும் நீ இப்படித்தான்டா குறுக்கால வந்து கெடுத்து விடுற. நான் இன்றைக்கே போறேன் அந்த புள்ளட வாப்பா. போடா போய் கேளு. உன்னை கேட்டு ஒரு முடிவு எடுக்கண்டா. உங்களுக்கு மட்டும் கல்யாணம் உரை நமக்கு விளங்குது. அவருக்கு போனா தான் புரோக்கர்
மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை புரோக்கர். மாப்பிள்ளைக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் படிச்சிருக்கணும் மாப்பிள்ளை. நம்ம எவ்வளவு கௌரவமான குடும்பம். அப்படின்டா கொண்டு வாங்க. சரியா புரோக்கர்? மாமா மருமகன் வாங்களே, வாங்க இடிப்பு வாங்க. மருமகன் சொல்லிட்டாருடாப்பா. மாமா என்ன மருமகன்? மாமா சொல்லுங்களே மருமகன். நான் உங்களோட மகளே காதலிக்க மாமா. காதலிங்களே மருமகன். Sweetheart, I love you, my sweetheart, you love me. அந்த நான் என்ன போகலாம் சொன்னானே. மருமகன் மாமா நீங்க நல்லா காதலிங்க மருமகன். சரியா? சரி மாமா. ஒரு கண்டிஷன் இருக்கு மருமகன். அது என்ன மாமா? அது என்ன கண்டிஷன் தான் மருமகன்? எந்த புள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறேன்டா மருமகன், ஒரு இங்கிலீஷ் மாப்பிள்ளை தான் கல்யாணம் முடிச்சு கொடுப்பேன். நல்லதா போச்சு மாமா. நான் ஒரு இங்கிலீஷ் மேது. அப்போ சரி நல்லதா போச்சு. அப்ப உங்களோட பொண்ணு எனக்கு தான் மருமகன். ஓ மாமா. நான் ஒரு கேள்வி கேட்கணும் உங்கள்ட்ட. ஓகே மாமா, ஓகே மாமா, ஓகே மாமா. நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்றேன் மாமா, சொல்றேன் மாமா. சரி மருமகன். புள்ள 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 உங்களுக்கு தான் கேள்வி கேட்டா 96 பேரு கிட்ட கேள்வி கேட்டேன். அவ்வளவு பேரும் ஃபைல் மருமகன். அவ்வளவு பேரும் கேள்விக்கு பதில் சொல்லல. எல்லாரையும் அடிச்சு பேசிட்டேன் மருமகன். 96 பேரா? அப்படி என்ன கேள்வி கேட்டிருப்பாரு? நீங்க 97வது ஆள் மருமகன். ஓகே மாமா. நீங்க கேள்வி எனக்கு தான் மாமா. நீங்க கேள்விக்கு பதில் செல்லலாடி மருமகன். உலக்க வச்சிருக்கேன் உள்ளுக்கு குத்துவ மருமகன் உங்களுக்கு. உனக்கையா? நீங்க கேள்வி கேளுங்க மாமா முதல்ல. மருமகன் நான் இங்கிலீஷ்ல கேட்பேன் மருமகன். மாமா. நீங்க தமிழ்ல செல்லணும் மாமாட்ட. லேசி மாமா மருமகனுக்கு. சொல்றீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க மருமகன். ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ் என்றா தமிழ்ல என்ன மருமகன்? இந்த சின்ன கேள்விக்கா 96 பேரோட யானேல் என்ன மாமா இது தெரியாதா? எனக்கு இங்கிலீஷ் தெரியாமா? என்ன இங்கிலீஷ் தெரியாம கொண்டுட்டு வருவியாடா நீ? நில்றா உனக்கு மோசமா போ. என்னடா நான் சொன்னேன், அதுக்கு அதான் என்னடா அர்த்தம்? ஒரு முட்டாளுங்க. சந்தியில ரபிக் நிக்காம போல. மச்சான் சந்தியில ரபிக்கா நிக்கான். இல்லையா மச்சான் ஓ சொல்றா. சந்தியில ரபிக் நிக்காம போல மச்சான். சரியா மச்சான்? ரபிக் நின்றா மச்சான் கோல் அடிங்க. எனக்கு ரவிக்கு நின்றா கோல் அடிங்க. ரவிக்கு நின்றா ரபிக் நின்றா கோல் அடிங்க மச்சான். சரி மச்சான், உனக்கு அடிக்காம இருக்கு. சரியா? இன்னைக்கு நின்றுக்கிறேன் மச்சான். நீ இவர்ட்ட நின்னுங்க. ரவிக்கு நின்றா நான் கோல் அடிப்பேனா? கோல் அடிங்க மச்சான். சரி மச்சான். 1 hour later. போனவன் இன்னும் கோல் அடிக்கலையே. இந்த ஒரு வாராரு எப்படி வாராரு? தெனாவட்டா என்ன மச்சான்? எங்க போறீங்க? தந்தி போற மச்சான். ஏன் மச்சான் அடிக்கிறீங்க? சந்தியில ரவிக்கு நிக்கா ஒரு அவுட். நிஷா மச்சான் ரவிக்கு நிக்க நான் பாக்குறதுக்கு மாப்பிள்ளை அனுப்பியிருக்கேன். போறீங்க என்ன தெனாவட்டா? எங்க உனக்கு காணல கோல் அடிக்கையும். 2 hours later. ஊழனதே கோல் அடிக்கலையே. போனவன் எங்க போய்த்தான்? இந்த பயபுள்ளே இன்னும் காணலையே. நவரா டேய் இன்னும் போலையடா மச்சான் நீ. டேய் நான் உன்னோட என்னடா சொன்னேன்? போலீஸ் நின்றா கோல் அடிக்க வாடா சொன்னேன். போலீஸ் இல்லையடா அங்க. இல்லையா? தடியேண்டா எனக்கு அடி. பயலே நீ என்னடா சொன்னேனாட்டே? அங்க போலீஸ் நின்றா கோல் அடிக்க சொன்னாய். அங்க போலீஸ் நின்றா தான்டா நான் உனக்கு கோல் அடிக்கிறதுக்கு. என்னடா போலீஸ் நிக்கான் இப்போ நம்ம குந்தி குந்தி ஏலாம் போயிது. சந்தியில போலீஸ் மாணிக்கா சந்தில ஏதுடா போலீஸ்? இந்த ரோட்ல போலீஸ் வாரையாடா மொல்காரிய? நீ சின்ன ஒழுங்க வாடா. இந்த ரோட்ல போலீஸே இல்லையா? ஒருங்க பொறுத்து அவசரம் இல்லாம மெதுவா செய்யுங்க. சரியா? காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு. பண்றது கோல் வருது. மை வைஃப்டா. ஹலோ தங்கம். ஓ சந்தோஷமான செய்தி, சந்தோஷமான செய்தி. சரி 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 நான் இப்போ வலிக்கிறேன். இப்போ வலிக்கிறேன். அம்பே நீ கொஞ்சம் இறங்குமனே. சரியா? நான் கொஞ்சம் அவசரமா ஊருக்கு போறேன்டா. எதுல? என்னோட சொந்தமான இருக்கவங்கள நான் ஏன் அடுத்தவன்ட்டு ஆசைப்படணும்? லூசி பாஸ். இதுலயா போவேன்? இதுல போகக்குள்ள உள்ள நேசரி போகும் பாஸ். இறங்கி பாசில போ பாஸ். வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரன்.
போலியாடா இல்ல மச்சான் பஸ் விட்டுட்டேன்டா. போயிட்டோ அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன செய்யறேன்னு. பஸ் போனாண்டா இப்ப என்னடா செய்யற அப்ப ஆட்டோ கொண்டு வருது அதுல போமாடா ஆட்டோ கொண்டு வருது பத்தியா அமௌண்ட் ஆட்டோல போச்சுறா. ஏன் மச்சான் அப்ப சரியான அருவக்காரன் இல்லவாடா. ரமணா இருக்கிற காசு நான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்த காசு இருக்கிறதெல்லாம் பறித்து எடுத்துருவான்டா. அப்படி யோசிக்காத ஒரு ஆட்டோ வந்தா நம்மள ஊருக்குள்ள ஓடுது. ஆனா நிறைய பேர் சில்றாய் பெரிய அருவக்காரன் நாம ஒரு தில்லங்கடி காட்டுவோம். நீ கொஞ்சம் அப்படி தள்ளி நின்று வர்றியா அங்கல நிக்க அவடத்த போய் நின்று. சரி சரி தம்பி இது முதல்ல கூட கொஞ்சம் போகணும். எவ்வளோ எவ்வளோ 500 எடுத்துரு 300 தாங்க 300 சரி மச்சான் எடுங்க போமா. ஹயருண்டு போகணும். அப்படி வரலாமா நானும் உங்களோட? நம்ம ஏரியா இல்லவா இன்னொரு 300 அவரு தல்றாப்பா கொஞ்சம் வந்து சேர்த்துட்டாவாப்பா. எவ்வளவு மச்சான்? 300 தம்பி 300 காசு நடக்குதா? சரியா காசை இவன் வாங்கி எடுத்திக்கான். அங்கால இறங்க கூட சருவாம்பள தம்பி உங்க அங்கால கேட்டா அடுத்த கேட்ட சரி மச்சான் எவ்வளவு உங்களே? அவர 300 ரூபா உங்களோட 300 600 காசு எடுங்க. அவர 300 ரூபா எந்த 300 ரூபா 600 தான் வேணுமே. 600 தாரம் பிரச்சனை இல்ல. இது உங்களோட ஆட்டோவுல நான் ஏறின இடத்துல இருந்து இவிடத்த வாரத்துக்கு எவ்வளவு? உங்கள்ட்ட எவ்வளவு பேசின? 300 ரூபா பேசின. சரி எவ்வளவு இவிடத்த வாரத்துக்கு எவ்வளவு? 300 ரூபா 300 ரூபாண்ணே. 300 ரூபா. அப்ப உங்களோட ஆட்டோவுல எத்தனை சீட் எத்தனை பேர் போகலாம்? 3 பேர் போகலாம். 3 பேர் போகலாம் அண்ணே. அப்ப அவடத்த இருந்து இவிடத்த வாரத்துக்கு 300 ரூபா 300 ரூபா. ஆனா ஆட்டோவுல எத்தனை பேர் போகலாம்? 3 பேர். அப்ப ஒரு சீட்டுக்கு எவ்வளவு முடியுது இவிடத்த வாரத்துக்கு? ஒரு சீட்டுக்கு 100 ரூபா 100 ரூபா. ஒரு சீட்டுக்கு 100 ரூபா 100 ரூபா. அப்ப ஒரு சீட்டுக்கு 100 ரூபாய்டா. அவர் 100 ரூபா எந்த 100 ரூபா அந்த கை பிடிங்க. ஒரு சீட்டுக்கு எவ்வளவு தம்பி இவிடத்த வாரத்துக்கு முடியுது? ஒரு சீட்டுக்கு 100 ரூபா முடியுது. 100 ரூபா முடியுது இல்லவா? இந்தாங்க இது 100 ரூபா எண்டு ஒரு 100 ரூபா அவர் அந்த ஒரு சீட்ல ஒருத்தர் இருக்கல தானே அந்த கணக்கு சரி சரியா? என்ன நீ வா என்ன ஏமாத்த பாக்க அவன்ட 300 ரூபாயும் உண்ட 300 ரூபாய் 200 ரூபாடா என்னடா 200 போற நீ? கவனமா மாறிக்கணும். அட்டிச்சு புதைச்சிருவேன். என்ன பத்தி உனக்கு தெரியா? கடைசியில 300 ரூபாயும் இல்லாம 200 ரூபா தந்துட்டு போறான். ஹலோ வெளிநாட்டுல நீ படுத்துட்டு எவனோட பேசிட்டு இருக்கியா? போன் பேசிட்டு இருக்கியானே? ராவெல்லாம் உனக்கு கோல் அடிச்சிட்டு இருக்கேன் பிசி பிசி என்ன விழுந்துட்டு இருக்கி. உனக்கு தெரியாதா இன்னைக்கு சம்பள நாள் வா சம்பள காசை நீ அனுப்பணும்பா இங்கே. பிசி பிசி என்ன விழுந்துட்டு இருக்கி போன் போன் பாரு மச்சான் போனை கட் பண்ணிட்டாள். அங்க சத்தம் அங்க கேக்குறானுக்கு என்னடா அப்படி சத்தமா கழிச்சிட்டு பைத்தியாரா இந்த நாயை வெளிநாட்டுக்கு அனுப்பினா அங்க படுத்துட்டு உன்னோட போன் பேசிட்டு இருக்காள்றா. இங்க நான் சம்பள காசு அனுப்பலையா மச்சான்? அஞ்சு பாரு யார் மனுஷியா? பொருளா அவளுக்கு கோல் எடுத்து கிள்ளி பாடுறா. நீ 2 ஒரு சண்டை ஓடிக்க நான் பாரு போயிட்டான் மச்சான். நடந்திருக்க மச்சான் அங்க ரோட்ல அவனோட தங்கச்சி ஒரு ஜாலியா கழிச்சிட்டு இருக்கான்டா. என்னன்றா இழிவா கழிச்சிட்டு இருக்கான். அங்க அவனோட செஞ்சு இவனோட செஞ்சு வேலை என்ன மச்சான் பிரச்சனை? அவனுக்கு இதுகள் தான் வேலை. அவன் என்ன பிரச்சனை நான் பொண்டாட்டிய வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டான் சரியா? வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு அவள் பாரு அவள் அங்க இருந்து அனுப்புற காசில இங்க என்ன செய்யறான்டா மோட்டர் சைக்கிள் அது இது மாயிட்டு தொழிலும் இல்ல ஒன்றும் இல்ல. அவர் பெரிய கலெக்ட் மாய் மாப்பிள்ள மாய் செய்யறாரு. அவர் இன்னைக்கு அவர் மாப்பிள்ள வளர்த்துறாரு. இந்த நாய் ஊரெல்லாம் இப்படிலாம் கதைக்கானாண்டு எனக்கு நிறைய பேர் சொல்ற. நான் போய் கேட்பேன்டா. போய் கேட்டு அவனுக்கு சொத்தையில நாள் அடிப்பேன். என்ன பிரச்சனை தெரியுமா? நான் என்ன கதைச்சா அதை கோவத்தை பிள்ளைகள காட்டுவான்டா. அந்த சின்ன ஏற்கனவே அந்த பிள்ளைகளை ஒழுங்கா ஸ்கூலுக்கு அனுப்புறான் இல்ல ஒழுங்கா கவனிக்கா இல்லையாண்டு பெரிய பிரச்சனையா கிடைக்கும். நான் போய் என்னையாச்சும் போய் ஏன்டா என் தங்கச்சிக்கு இப்படி கேட்க நான் கேட்டா பிரச்சனை படுத்துவான். இவனோட மாதிரி ஆட்கள் ஒரு 1000 ரூபாய் காசு உழைச்சி பொண்டாட்டிய காப்பாத்த துப்பு கட்ட நாயலுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்தது நம்மட தப்பு மச்சான். முதல் காரியம் விளங்குதா? ஒரு பொம்புல தாய் தகப்பன்ட்ட கஷ்டப்பட்டு போட்டு புடிச்சன்ட்டு போய் நல்லா அரைக்கலான்னு 1000 கணவனோட கல்யாணத்தை முடிக்கிறேன். ஆனா இந்த மாதிரி கேவலங்கட்ட நாயல் அவளுகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி அவளில் அனுப்புற காய்ச்சல ஐசியும் கஞ்சாவும் அதுவும் இதுவும் அடிச்சுட்டு ஊர்ல இருக்கிற பொம்புகளுக்கெல்லாம் கொண்டு கொடுத்து விட்டு அவளோட கேவலப்படுத்தி கதைச்சு கேச்சு அவளை தப்பான வழியில போய் திடுறாள்றா. என்ன செய்யறேன்னு ஒன்றுமே விளங்குது இல்லை. பாப்பா அவள் வெளிநாட்டுல இருந்து வந்து சேரட்டு என்ன செய்யறேன்
ஏற்கனவே அவன்கிட்ட புள்ளையில 2 மாட்டிட்டு இப்ப நாம கைக்க போக பார்த்தா எத்தனை பேர் அந்த அடிக்கான செய்யறாங்க புள்ளையில கொடுமைப்படுத்துறாங்க எத்தனை வீடியோ பாக்க அதே மாதிரி இவனும் செஞ்சுட்டானண்டா அந்த பயத்துல மச்சான் நான் என்ன கேட்காம இருக்கேன் இந்து அப்படி இருக்காது நீ வாழ்க்கை சீரழிஞ்சு போகுது அதுக்கானதான் நானும் பார்த்து இருக்கேன்டா இப்ப நாம என்னாச்சு கதைக்க போகல அவன் பிள்ளையில ஆட்டுவான் அந்த கோவத்தை நாளைக்கு பிள்ளைகளுக்கு அடிப்பான் வாங்குவான் வலிப்பான் பிரச்சனை அவள் வெளிநாட்டுல இருந்து உழைச்சு முதல்காரியம் வெளிநாட்டுல இருந்து உழைக்கிறது சாதாரணமான வேலையாடாது ராவைக்கு 1 மணி 2 மணி வரைக்கும் வேலை செய்யணும் அது வேலை செஞ்சோடு அவள் சாப்பிடு போடாத படுக்கிற அவளு முறை வேலை செய்யுது இப்படிதான் அவளுகிற வாழ்க்கை அவள் இருக்கிறார்கள் வாழ்க்கை வந்துட்டு அங்க போய் பார்த்தா தான் தெரியும் மச்சான் ஆனா இவனை இங்கே அவளை அணி போட்டு கையில வாட்சும் பைசிக்கல் ஆக்கள் எப்படி திரியிறா அப்படி மாப்பிள்ளமாய் திரியிறா ஒரு 1000 ரூபாய் காசு உள்ளச்சு துப்பு கட்ட நாயல் செருப்பால் அடிக்க வேண்டாம் அவனால இந்த ஒரு வீடியோவையாச்சும் ஷேர் பண்ண சொல்லி ஒருத்தனாச்சும் என்ன செய்வாங்க கொஞ்சமாச்சும் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நண்பன் என்னடா கொட்டையா சூப்பிட்டு நீ கொட்டை கீழே நின்று பன்னங்கொட்டை சூப்பர ருசி தம்பி கொட்டை பத்த இலங்கையில இருக்கிற பழம் ஒரே பழம் அதே சூப்பர் விடுறீங்களா நீங்க இந்த ஓட்ட ஜட்டியே எத்தனை நாளைக்கு தான் களி நாம போடுறேன் இன்றைக்காவது ஒரு ஜட்டி வாங்குவோம் இன்னைக்காவது ஒரு ஜட்டியை வாங்குவோம் ஹலோ மச்சான் யோசிக்காடா வாரண்டா செடுப்பு எதண்டு முழங்கிலடா நம்மட என்ன சனியண்டா கொஞ்சம் வரவாக்குவோம் இந்த வருது வாரம் மச்சான் இல்ல சரியாயிரும் மச்சான் இங்க வாங்க மச்சான் நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும் மச்சான் நான் இந்த வந்துட்டு இருக்கேன் நீ வாப்பா பத்தி யோசிக்காத மச்சான் இந்த வாரண்டா என்ன வாப்பா வாங்க முழங்காமலுக்கு இங்க பொறுங்கம்மா நீங்க பதறாதீங்கம்மா என்ன நடந்துமான் வாப்பா நம்ம சமீத் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து தியேட்டருக்குள்ள வச்சிருக்காளாம் பாப்பா அதான் அவன் ஆஸ்பத்திரி கூட எடுக்காம பாப்பா காசு இல்ல எப்படி போறேன் உண்டு புலங்கையில காசு இல்லையாம்மா பாப்பா இந்தாங்கம்மா இந்த 1000 ரூபாய் கேட்காமாப்பா அதான் நீங்க செலவுக்கு வச்சுக்கோங்கம்மா சரியா கவனம் பாருங்க என்ன சரியாம்மா பாத்துட்டு பாப்பா கோல் அடிங்க என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ இந்த புள்ள போனானே என்ன தியேட்டருக்கு கிடந்த இந்த வாரம் ஆவியா வாரானோ மச்சான் என்ன மச்சான் தியேட்டருக்கு உங்களோட ஹார்ட் எப்படி புலந்து கிடக்கு நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் அட லூசி பயலே இவ்வளவு ஆரோக்கியமா இருக்க யாரா உனக்கு சொன்ன எந்த மாந்தா மச்சான் சொன்னா உன்ன ஹார்ட்ட புலந்து கிடக்கான்னு சொல்லி ஜட்டி வாங்க 1500 காசு வச்சிருந்தேன் மச்சான் அதை கொடுத்து அனுப்பினடா அட லூசா உண்டமானு எண்டமானு சொல்லி தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்காங்க வருஷமா போனவனை நம்பி நான் ஜட்டி வாங்க வச்சிருந்த காசா கொடுத்தேன் வரட்டும் வாங்களே படம் எப்படி இருந்துச்சு படம் அந்த மாதிரி பாப்பா கூலி சும்மா எடுத்துருக்கா ரஜினி வேற லெவல்ல வா இது சுயநல பூமி ஐயா தோர இந்த பனை மரத்தை கிட்ட காவல் இருக்கிறதா இருக்கு ஒரு பனம்பழம் உலாத ஆண்டு உளுமா தம்பி நீங்க எந்த ஏரியாவா நான் இந்த ஏரியா தான் நீங்க எந்த ஏரியால இருந்து வாரீங்க தம்பி நான் நாஷாவுல இருந்து வாரேன் தம்பி அந்த ஊருக்கு மட்டும் நான் போனது இல்லையா அது எந்த ஊர்ல இருக்கு தம்பி நாஷாண்டா நான் நிலாவுல இருந்து வாரேன் தம்பி நிலாவா அங்க எங்கட பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாவே சோமா அதிக்காவா இந்த பைத்தியங்கள் இருக்கு சரி வேற தம்பி அது இல்ல தம்பி நான் நாஷாவுல நிலாவுல நாங்க ஒரு ஆராய்ச்சி செய்யறாள் நான் சரியா நான் ஒரு விஞ்ஞானி இங்க பாருங்க இந்த கல்ல கொஞ்சம் பாருங்க இந்த கல்லுல ஒன்று மேல இருந்து கீழே உளுந்துட்டு தம்பி உளுந்த கல்லு இந்த ஏரியாக்குள்ளதான் கிடைக்காமண்டோ எங்களுக்கு அந்த லொகேஷன்ல காட்டுது இந்த கல்லுல நீங்க எங்கேயும் கண்டேம்மா நான் ஊடுகட்ட கல்லு வாங்கினேன் நான் அந்த கல்லா இருக்கும் இதை தேடுறதுக்கு நீ நாசாவில நான் வந்திருக்கியா கிடக்கும் புறக்கிட்டு போவேன் இது புறக்குற கல்லு பல கோடி ரூபா பொறுமதியான கல்லு தம்பி இந்த கல்லு கோடியா பல கோடி ரூபா பொறுமதியான கல்லு இந்த கல்லு இந்த ஏரியாக்குள்ள கிடக்குறதா எங்களுக்கு இந்த லொகேஷன்ல காட்டுது இந்த கல்லை நீங்க கண்டா இந்த நம்பர் எடுங்க இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க உங்களுக்கு இந்த கல்லுன்னா வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன் நீங்க இந்த கல்லை கண்டீங்கன்னா எனக்கு கால் எடுங்க சரியா இந்தாங்க நீங்க இந்த காசை வந்துட்டு
இந்த அட்வான்ஸ் இப்போதைக்கு வச்சுக்கோங்க 1000 ரூபாய். 1000 ரூபாவா? சும்மா வச்சுக்கொள்ளுங்க. இந்த கல்லை கண்டு எடுத்து நீங்க எனக்கு தந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு நல்லா காசு தருவேன். போட்டோவை வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி விடுங்க. அனுப்பிடுறேன். சரியா? சரியா? இந்த நம்பருக்கு அனுப்பிடுறேன். சரியா? சரி. இந்த கல்லை நான் எங்க போய் தேடுவேணும்? இத்திகார பையிலிட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. எடுக்கணும். கோடியே கோடியே இந்த கல்லா இருக்குமா? இல்லையே. இந்த கல்லா இருக்குமா? இல்லையே. கோடி கோடீஸ்வரன் ஆயிடுவேனே. இந்த கல்லா இருக்குமா? இல்லையே. இந்த கல்லா இருக்கும். தம்பி அந்த கல்லை கொஞ்சம் தாடா. ஐடா இதான்டா கல்லு. கோடி அவனுக்கு இந்த கல்லா நாய்க்கிறீரத்தை கொண்டு வந்து இந்த கல்லை எனக்கு தாடா. நான் வேற கல்லு ஒன்று சாரேன்டா. இந்த கல்லெல்லாம் நான் நாய்க்கு சொட்டா எறியலாம். கல்லுதான் அந்த கல்லை தாடா. 10,000 ரூபா தாரேன்டா. இந்தாடா 10,000 ரூபா தாடா. இந்த இருந்து நாம கோடீஸ்வரன் வாசி கோல் அடிப்போம். இருந்து நாம கோடீஸ்வரன். நீங்கள் அழைத்த வாடிக்கையாளர் ஒரு திருட்டு பயல் என்பதனால் அவருடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. கல்லு வித்த காசி. இந்த உனக்கு 5000 எனக்கு 5000. எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் என்ற நாட்டிலே. 2 நாளா ஒரே கை வலியப்பா தூக்கலாம். ஆமா பாட்டு ட்ரெண்டிங்ல போடுவோம். என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. என்ன பண்றா? கைய தட்டி பாடி கை வலி வராது. அப்பாடா இப்ப அம்மா கை வலி சரியாயிருக்கு. நான் வர மாட்டேன் கண்ணம்மா, நான் வர ஊரு ரொம்ப போரு. இந்த பட்டணத்தை பாரு, இந்த பட்டணத்துல கொடை. அங்கிள் சம்மித் ஷூ ஒன்றைக்கு வாங்கி எடுக்க சொன்னா அங்கிள். ஆனடா அங்கிள் உனக்கு இந்த மாவளையா நீ முடிச்சிருக்க. சம்மித்திட்ட ஷூ ஒன்று எடுக்க வாங்கணும் அங்கிள். எங்க போப்புறீங்க? நான் நாளைக்கு ரிப்போர்ட் போறேன். இப்ப போறீங்க? ட்ரிப்பு போறா தம்பி. உழைச்சி ஷூ வாங்கணும் தம்பி. அடுத்த வண்டியை போட்டு நாம கலச்சு காட்டிட்டு திரிய போடா. சரியா? உங்களோட சொந்த காசில நீங்க வாங்க பழகுங்க. சரியா? ஒரு ஷூ வந்துட்டா ஷூ ஆட்டு அரை வேணும் உங்களுக்கு. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். டேய் மச்சான் வந்துட்டேன். வந்து அந்த கொண்டு வர நில்றான்டா வார். இந்தாடா மச்சான் மறந்துட்டேன்டா கொண்டு வரதுக்கு. வந்திருக்கே. சரி நான் அவனை மர சந்திக்க. சரியா மச்சான்? நம்மட பிள்ளைகளுக்கு ரோஷம் வேணுமே. பாரு ஷூவை கொடுத்துட்டு நிக்கான். டேய் மானே இங்க வாடா. எஸ் நீ செய்யற வேலை சரியா இருக்கியாடா? அவன் ட்ரிப் போறதுக்கு நீ ஷூ கொடுத்துட்டு கூட்டரிக்கிற கஷ்டம் அவன் எல்லாம் இப்படிதானடா நீ கொடுத்துருக்கியா? உழைச்சதான அந்த கஷ்டம் முழுங்க உனக்கு. எருமை கூட்டரிக்கிற டிவி சாமான் டெக் எல்லாத்தையும் தூக்கி கூட தெருவில் பார்ப்போம். எல்லாத்தையும் போடும். இப்படிதான் இருக்கியா நீ உன் வேலையெல்லாம்? பாப்பா அந்த ஷூவை அவன்கிட்ட தான் பாப்பா. நான் இன்டர்வியூக்கு போறதுக்கு அவன்கிட்ட பாப்பா வாங்கிட்டு வந்தேன். பேசியா ஊர தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. வேலை பார்த்தவன நான் கொல்லாம விட மாட்டேன். இன்னைக்கே இந்த வேலை பார்த்துட்டான். இந்த வேலை பார்த்தவன நான் என்னடா என்ன பேஸ்புக்ல போட்டு கிடக்கான போதை பொருள் வித்தியாடி சொல்லி நீ எனக்கு அடிக்க வர ஒன்னதான போட்டு எழுதிக்கானே. நீ எப்ப உண்மை நினைப்பா செய்யற நீ தான உடம்பு எல்லாரும் எழுதுவா. உனக்கு ஒரு தேடி விட்டான் பாத்தியா? இப்ப யாரா எழுதுன தெரியுமா உனக்கு? ஆள் தெரியும் தான். நான் செல்ல மாட்டேன். செல்றா யாருன்னு செல்றா. அவனை கொல்லாம விட மாட்டேன் இன்னைக்கு. செல்றா நம்மள சுலைமான் தான்டா அழினே. கொல்லாம விட மாட்டேன். அது சரி. உங்களுக்கு வந்த ரத்தம் அவனுக்கு வந்தா தக்காளி சட்னி. என்னடா என்ன நீ எழுதி போட்டு ஆட்டாவை சுரச்சிட்டு இருக்கியா? இந்த வேலை பார்த்த பேஸ்புக்ல 2 லைக்குக்கும் அதுக்கு என்ன லைக்க பிக்சர் ஆசிந்த போப்புறா. இந்த மான மரியாதை போல அவன் காய்க்காண்டா. குளிசையில போனேன். வலிக்குதாடா? உனக்கு வந்த உடனே வலிக்குதா? இப்ப எத்தனை பேரடா நீ இப்படி எழுதிருப்பாய்?
எத்தனை பேரு இப்படி இந்த மாதிரி பேஸ்புக்லயும் அதுலயும் இதுலயும் போட்டு எழுதியிருப்பாய். என்ன நடக்குது, ஏது நடக்குது, உண்மை எது, பொய் எது, எதுவுமே தெரியாது. எடுக்கிறது தான், எவனாச்சும் ஒருத்தன் கால் பண்ணி செல்றது தான், அதை மலார்னு எழுதுறது, அவங்க இஷ்டத்துக்கு போடுறது தான். என்ன பல பேர் வாழ்க்கை இருக்குது அதுக்குள்ளே. ஒரு பொம்பளை ஏதோ செஞ்சுட்டாலும் உங்களுக்கு ஒரு கோல் வந்தா மலார்னு அவளோட போட்டோ எடுக்கிறீங்க, சட்டார்னு போட்டுட்டு வரீங்க. அவளுக்கு பிள்ளைகள் இருக்கிறா, குடும்பம் இருக்கிறா, அவளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறா, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறா. அதெல்லாம் சிந்திச்சு பாக்குறீங்களாடா? நபியோ நமக்கு எவ்வளவு அழகாடா காட்டி தந்தாவே. ஒரு மனுஷன் தவறை நாம மறைச்சா அல்லாஹ் நம்மள எத்தனையோ தவறுகளை மறைக்காண்டா. நாளைக்கு நம்மள ஒரு திரை மறைவுல நம்மள விசாரிப்பாண்டா. ஆனா நீங்க என்ன செய்றீங்க? கேவலம் ஒரு லைக், ஒரு ஷேர், அதுக்காக என்ன செய்றீங்க? அடுத்தவண்ட மானம் எப்படி போனாலும், அவன குடும்பம் அழிஞ்சு போனாலும் நீங்க மலார்னு எழுதிடுறீங்க, போட்டு விட்டுறீங்கடா. எப்படி ஏன்டா இப்படியே செஞ்சிருக்கிறீங்க? என்ன நடக்குது, ஏது நடக்குது, எதுவுமே விசாரிக்கிறல்ல. அது நீங்க போடுற காணாண்டு இந்த லைக் ஷேர் பண்ற கேவலமான கொஞ்சம் பேர் இருக்கான். அவனுக்கு அந்த நிலைமை வருமுங்கிற சிந்தனையே இல்லை. சடான்னு எழுதுறான், போட்டுட்டு விடுறான். அதுக்காண்டி நீ எனக்கு செய்வியா? இப்படி எப்படி மான மரியாதை வலிக்குதா? இப்ப வலிக்குதா மச்சான்? உனக்கு வலிக்குதா? உனக்கு உடனே உனக்கு வலிக்குது பாத்தியா? இதே மாதிரி தாண்டா அடுத்தவனுக்கும் வலிக்கும். அடுத்தவன் பாடுற எவ்வளவு பேர் மானத்தோடா நீ விளையாடிக்க, எவ்வளவு பேரடா போட்டிருக்கியா பேஸ்புக்ல. அவனுக்கு எல்லாம் வலிச்சிருக்கும்லவாடா. தப்பு செய்யறவன் தான்டா மனுஷன். அவனே திருந்தி மன்னிப்பு கேட்டாண்டா இறைவன் மன்னிச்சிருவான்டா. ஆனா நீங்க ஒருத்தனை மானத்தை வாங்கி, உலகம் ஃபுல்லா ஒருத்தனை மானத்தை வாங்கி போட்டு எங்கடா போய் இந்த பாவத்தை அழிக்க போறீங்க? எத்தனை பேர்ட்ட மன்னிப்பு கேட்க போறீங்க? டேய் இங்க வா. இப்ப மச்சான், நீ ஒரு ஆளை பத்தி ஒரு விஷயம் தெரியுது, அது நீ அந்த இடத்த போய் சரியா விசாரிச்சு போட்டுதானா நீ போடுற பேஸ்புக்ல போடக்குள்ள? அப்படி இல்ல மச்சான், யாரோ ஒருத்தர் எனக்கு அனுப்புவான் அந்த வீடியோவை, நான் அது அப்படியோ எழுதி எடுத்து போட்டு விட்டுருவாய். அப்ப என்ன நடக்குது, ஏது நடக்குது, அங்க என்ன பிரச்சனை, எதுவுமே உனக்கு தெரியாது. நீ போட்டுடுவாய், கேவலம் லைக்குக்காக இதுக்காக போட்டுடுவாய். ஆனா உன்னோட மோசமான யாரு தெரியுமா? நீ போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்றான் பாரு, அவன் கேவலம் கட்டவன்டா. இத புளிஞ்சு திண்டா எப்படி இருக்கும்? பூரா குழப்பி இந்த அறிக்கா இவனை வழி ஒண்ணு பண்ண விட மாட்டேன். டேய் மருமகன், மாமா வாங்களே. எந்த புள்ள படிக்கிற புள்ளடா மருமகன். நான் என்ன மாமா படுவாங்கற இல்ல, மாடு மேய்க்கிறவனா மாமா? நான் ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இந்த அரை படிச்ச ஆளையெல்லாம் காய்க்கப்படா மருமகன். நீ எந்த புள்ள தங்கமான புள்ள, எந்த புள்ளைய கூடி நீ தான் கடுக்க சரியா? நீ கூட்டிட்டு போப்படா அந்த புள்ளை, நான் காண போடா நீ சரியா? கொந்தளிச்சாதீங்க, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். சரி மாமா, நான் கெட்டவன் தான். உங்கள்கிட்ட அருமை புள்ள உத்தம புத்தினை இப்ப வருவான். பணம் எடுத்துக்கல, கொஞ்சம் நில்லுங்க. வருவானா? ஓ இந்தாங்க இந்த பணம் பணத்தையும் வச்சுங்க. நீ தான் கெடுக்குற இந்த புள்ளி. நில்லுங்க பாரு. நம்பி நாம எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டு இருந்தேன். டேய் நான் போறேன், உன்னை தேடுறேன். உன்னை நம்பிட்டாங்கடா நான் இருக்கிறேன். மார்லெட் ஐட்டம் பார்க்க போறேன், கிளாஸ் கலையிற டைம் பாண்டா. உன்னோட பைக் இருக்கிறதானே நான் உன்னோட கூப்பிட்டு நிக்கிறேன். நான் அந்த பக்கமெல்லாம் போறத விட்டு சிரிஞ்சிட்டேன் மச்சான். பைத்தியாண்ட கதையெல்லாம் கதைக்கப்பட மச்சான். நீ ராகு பியர் அடிக்க வாரன்னு சொல்லி போட்டு இப்படித்தான் என்ன செஞ்சாங்க? நம்ம ராகு பியர் அடிக்க ஒன்னு நம்பி நான் பியர் வாங்கி 2 பியரை நான் அடிச்சு முட்டை வாப்பா கண்டுபிடிக்க பார்த்தாண்டா. என்ன ஓண்டா பைத்தியக்காரா, என்ன பிரச்சனை விட்டு? மச்சான் அதான்டா இல்லாத விட்டு விலை விட்டுட்டேன் மச்சான். நான் சொல்றது கேள்ற ஊட்ட வாப்பாமா ரூஷ்காரன் அப்படித்தான்டா செல்லுவா. இதை அனுபவிக்கிற வயசுல அனுபவிக்க உண்டா நாம போறதுக்கு? வாடா சைக்கிள போ மடு மச்சான். போறதுக்கு டக்குனு பாப்பா எல்லாம் லூசா. பாப்பா லூஷா. ஊர்ல எல்லார ஊட்டையும் போயிட்டு நான் சண்டை பிடிக்க எந்த புள்ள நல்லவன்னு சொல்லி நீ தான் ஊர்ல எல்லாத்தையும் கருத்து திடுற. என்னடா நல்லா அடிக்குமா, முதுகுல அடிக்குமாமா. ஊர்ல உள்ள தகப்ப மாரெல்லாம் தண்ட புள்ள உத்தமன்னு சொல்லி திராக்களுக்கெல்லாம் இப்படித்தான் ஒளிச்சு நின்று பார்த்தா தான் பழங்கு தண்ட புள்ளட உத்தம புத்திர என்ன சொல்லி ஊட்ட கூடி போதான் ஓட்டாட்டிக்குதவா. ஐயா தோர இது சுயநல பூமி. ஐயா தோர கொஞ்சம் நீங்க மஜா கொடுத்துட்டு வா சாமன். சரி ஐயா. தம்பி வாங்க ஐயா. சாமா 10 லட்சம் ரூபா சாமா டக்குனு கலைக்கணும் சாமானே முடிச்சிட்டு நான் காசு போடுவேன் சரியா?
தம்பி கேட்க மச்சான் ஹஜியார் ஓ என்ன என்ன இது ஒரு சைட் பிசினஸ்டா சைட் பிசினஸ்டா சைட் பிசினஸ்டா என்ன ஹஜியார் பிசினஸ் மச்சான் இது ஒரு லொட்டா கொண்டாந்து இறக்கி விடுறேன் பாட்டி ஆகிட்ட கொடுத்துடுறேன் இதுக்கு நமக்கு சம்பந்தம் வராது அவ கலைப்பா பாவமான வேலையா இது பாவமான வேலையில ஹஜியார் இது என்ன கதைக்கா மச்சான் என்ன இந்த பாவத்தை எங்க ஹஜியார் போய் கழுவ போறீங்க ஹஜ்ஜிக்கு போய் வந்தா சரி ஒரு தரம் எல்லாம் முடிஞ்சிடும் அது ஹஜியார் அது சரிதான் பிரச்சனை இல்லை நீங்க பார்த்து செஞ்சு விட ஹஜ்ஜி போய் வந்தா பிரச்சனை முடிஞ்சிடும் இந்த சைக்கிள்ல கொஞ்சம் ஏறுங்கள் நான் ஒரு இடத்த கூட்டி போறேன் வரங்க ஹஜியார் கொஞ்சம் இறங்க தம்பி கொஞ்சம் வாங்கம்மா நீங்க என்னம்பி சாப்பிட்டீங்களா இல்ல உமா வேலைக்கு போய் அங்க வந்து நான் சாப்பிடணும் சரிம்மா நீங்க போய் விளையாடுங்க போ இப்ப வந்து போனானே இந்த சின்ன பொடியனு உங்களுக்கு தெரியுமா தெரியாது இந்த பொடியனுக்கும் உங்களுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு தெரியுமா ஐயார் என்ன சம்பந்தம் இந்த பொடியன் இருக்கானே இந்த பொடியனை வாப்பா நீங்க விற்கிற ஐஸை வாங்கி குடிச்சு மாட்டுப்பட்டு ஜெயில இருக்கான் அது தெரியுமா உங்களுக்கு இந்த பிள்ளைகள் தின்றதுக்கு வழி இல்லாம இந்த பிள்ளைகள் ரொம்ப தான் கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை சோறு கொடுத்துட்டு இருக்கா இது மாதிரி பல குடும்பங்கள் நாம விற்கிற இந்த போதைப் பொருளை வாங்கி குடிச்சு சீரழிஞ்சு கிடக்கு இந்த உலகத்துல உங்களுக்கு தெரியுமா இப்ப நம்மளோட ஊரை பொறுத்த வரைக்கும் நம்மள மாதிரி பெரிய பெரிய ஹாஜி மாதிரிலாம் கொண்டுட்டு வந்து ரகசியமா சாமானை கலைச்சு கொடுக்குறதால நிறைய மக்கள் நிறைய பேரோட குடும்பம் அழிஞ்சு போகுது இந்த சாபத்தை எங்க ஹஜ்ஜா நீங்க கழுவ போறீங்க செய்யற பாவத்தை ஹஜ்ஜி போய் முடிச்சுக்குவீங்க இந்த 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 மாதிரி ஆக்கள்ற சாபத்தை நீங்க எப்படி அழிப்பீங்க இந்த பாவப்பட்ட காட்சியில நீங்களும் வாழ்ந்து உங்க குடும்பம் வாழுது இந்த பாவத்தை எங்க இருந்து ஹஜ்ஜா நம்ம போய் கழுவுற சரிமா ஜானி சொல்ற எனக்கு விளங்குது நான் ஒருத்தன் திருந்துறதால என்ன நடந்துட போகுது நீங்க ஒருத்தன் முதல்ல திருந்துங்க அவன் செய்யறான் அவன் செய்யறான்னு பார்த்துருக்காம நீங்க ஒரு ஆள் அதை விட்டா உங்களை கண்டு இன்னொருத்தன் விடுவான் லொட்டா கொண்டு வந்து நான் கொடுக்குறேன் நாம இதை நிறுத்தினா தான் கொஞ்சம் கொஞ்சமா விற்கிறோம் இதை விடுவான் மொத்தமா பல குடும்பங்கள் சீரழியுது பல குடும்பங்கள் நாசமா போகுது இறைவன் நமக்கு நல்ல வாழ்க்கையை தந்திருக்கான் காசு இந்த பணத்தை ஹராமான முறையில உழைச்சி நம்மளோட கொண்டாட்டி பிள்ளைகளை கொடுத்து பிள்ளைகளை நீங்க கலாலா பெற்ற பிள்ளைகளை ஹராமுல குறைக்கியா வாழணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா ஹஜார் நான் இத்தோட இந்த இதை விடுறேன் இந்த இதே வானா எனக்கு ஏனென்றா எந்த புள்ளே ஹராமில பிறந்த புள்ளைய நான் வளர்க்க நான் விரும்பல உண்மையிலே ரோஷம் உள்ளவன் இதை விடுவான் ரோஷம் உள்ளவன் என்ன செய்வான் உங்களை மாதிரி திருந்துவான் ஹஜார் பிள்ளையில ஹலாலா வளர்க்கணும்னு நினைக்கிறவன் உங்களை மாதிரி திருந்துவான் ஹஜார் ரோனடியாக நன்றி மறவாத நல்ல மனம் போதும் யாரா இவடத்தை குப்பையை எறியுது தம்பி தம்பி என்ன தம்பி இவடத்தை குப்பையை போடுறீங்க சொந்த வேலையை நீ பாடுறா தம்பி இது பொது இடம் தம்பி பிள்ளைகள் வந்து விளையாடி போற இடம் தம்பி இந்த குப்பையை இவடத்தை போடுறீங்களா தம்பி இந்த விட்டு குப்பையை போட்டேன் நல்லதானே தம்பி சரி அதுக்கு போய் அடிக்க வாரீங்க என்ன பத்தி உனக்கு தெரியுமா சொத்த இதெல்லாம் உடைச்சு போட்டுருவேன் நான் இங்க ஏறி வேண்டா நல்ல அடிக்கானு ப்ரோ சொல்லுங்க ப்ரோ என்ன ப்ரோ நல்ல இதுக்கு காலம் இல்ல பாத்தீங்களா ப்ரோ அதானே கொண்டு போறானே சரி பரவாயில்ல தாங்க நீங்க எங்க ப்ரோ கொண்டு போறீங்க பாத்துக்கிறேன் நீங்க போங்க அப்படியா ப்ரோ சரி A few moments later. நம்மட ஊடு வாசல் என்னாலும் நீட்டா இருக்கணும் அதான் நாம பழகின பழக்கம் பொண்ணுகளுக்கெல்லாம் இப்படி செஞ்சாதான் சரியா வரும் யாரா நாசமா போவான் நம்மட வாசல்ல வந்து ஒட்டுறான் டேய் 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 என்னடா டேய் யாரா நீ எந்த வாசல்ல நீ குப்பையை கொண்டு ஒட்டுற இந்த குப்பையை உண்ட வாசல்ல ஓட்டாம யார வாசல்ல ஓட்ட சொல்றேன் எந்த குப்பையா உண்ட குப்பை இல்லாம யார குப்பை அதேண்டா இங்க வந்து ஓட்டுறா நீ எந்த வீட்டை கொண்டு வந்து கொட்டுனாய் மச்சான் நான் உண்ட வீட்டை கொண்டு வந்து கொட்டிருக்கேன் மச்சான் நான் எங்கடா அந்த வீட்டை கொண்டு வந்து ஓட்டினேன் அக்கதே கொண்டு வந்து எந்த குப்பை எங்க கொண்டு வந்து போட்ட நீங்க அது கடற்கரையில ஓட்டுனேன் அதான் ஒருத்தன் என்ன சின்ன அவங்கள்ட்ட பொது இடத்த நீ போடுறான் அவருக்கு அடிச்சேன் அதுக்கு அடிச்சு அதுதான் எந்த இடம் எந்த இடம் பொது இடம் எந்த இடம் உண்ட இடத்த குப்பையை போட்டவனுக்கு கோபம் வருதுவா அது மாதிரி தான் அடுத்தவனுக்கும் கோபம் வரும் இனி அங்க இந்த குப்பை போடுறத கண்டேன் பெட்ரூமுக்குள்ள கொண்டு வந்து கொட்டுவோம் குப்பை அல்றா போய் மச்சான் பொது இடத்துல குப்பைகளை போடுறாய் சின்ன சின்ன குழந்தை பிள்ளைகள் எல்லாம் வரும்
அப்போ சின்ன பிள்ளைகள காலில் ஒரு குப்பியோடு இருந்தா வெட்டும். இந்த குப்பை வந்துட்டு எல்லா இடத்தையும் நாசமா போகும். அதை பொழுத்தின மாடு திண்டு மாடுகள் சாகுண்டா, மாடுகள் திண்டு சாகுண்டா, குப்பை போடுறதுக்கு இடம் இருக்கு, அங்க போடுறா மாடு அங்க இங்க குப்பை போடுறத இனி காணப்படலாம். இங்க இருந்தா வாரீங்க, ஏன்டா இப்படி செய்யறீங்க மக்களே? அங்க இங்க கொண்டு குப்பையில போடாதீங்க மக்களே. இவடத்தை போட்டவன் பெட்ரூம்ல கொண்டாந்து போடுவான், அதுக்கண்டு இடம் இருக்கு, குப்பை டஸ்ட்பின் இருக்கு, அதுல போடுங்க. கடைக்கார இருக்குன்னு சொல்லி போடாதீங்க கொண்டு போய். அவனை கண்டாண்டா இப்படி பைத்தியங்கள் இருப்பானு, கொண்டு போய் கொண்டு பெட்ரூம்ல போடுவானு. அவன மக்களே விட்டு போயிடுவேன் தம்பி, கவலையா இருக்கு தம்பி. எனக்கு இப்படியெல்லாம் கதைக்காங்கன்னா எனக்கு உள்ளதும் ஒரே நானா நீங்க. உங்களுக்காண்டிதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க இல்லைன்னா என்ன நிலைமை எங்கிடு, அதை கொஞ்சம் யோசிச்சீங்களா? உங்களுக்கு கூட நான் நிப்பேன் நானா எப்பயும், அதெல்லாம் யோசிக்க வேணாம். எல்லா மனுஷனுக்கு வர்றதுதானே. நீங்க அதுல எல்லாம் விட்டு விடுபட்டு வந்துருவீங்க. ரெண்டு பெருசு உட்கார்ந்து காய்ச்சிட்டு இருக்கானு. சரி என்னன்னு போய் பார்ப்போம். எனக்கு நம்பிக்கை இல்லாம தான் இன்னும் இருந்துட்டு இருக்கி. கவலைப்படாதீங்க நானா, நீங்க போனா நான் மைனியை நான் பாத்துக்கோண்ணா. நான் குடும்பத்தை பாத்துக்குவேன்னு சொன்னா என்னன்னு சொன்னா நீங்க அதெல்லாம் பத்தி யோசிக்க வேணாம், சரியா பாபா? என்ன பெரிய படம் முகமோஜா தொங்கு அப்படியெல்லாம் காய்க்காட பெரிய பாக்கு 1008 பிரச்சனை இருக்காரு. என்ன யாரையும் ஊட்டாலும் நானா காய்க்கிறேன், அதையாட காய்க்கானி என்ன என்னையா பாப்பா பெரியப்பா சாப்பிட்டுட்டு கூட மீன் முள்ள ஒண்ணு பொறுத்து குடலுக்குள்ள வந்துட்டா பொத்துட்டு அந்த கபால்ல விழுங்கிருப்பான். இல்ல நானா அப்ப இந்த மரியாதை காய்ச்சிட்டீங்க யாருது இல்ல செல்லி பெரியப்பா. சரி 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 நல்லது செல்லி. சரி சரி பெரியப்பா, நீங்க கவலைப்படாங்க பெரியப்பா, உங்களுக்கு எல்லாம் சரியா போயிது. நான் புள்ள, நான் என்னது இருக்கேன், உங்களை காப்பாத்தான் இருக்கேன். நீங்க கவலைப்படாம இருங்க பெரியப்பா, கொஞ்சம் இருந்துக்க. இன்னும் வார மாசமத்து போவான், இங்க போவான். என்ன இலவச விட்ட போறானோ? பெரியப்போ அவங்க பெரியப்பா சரியாயிரு சரியாயிரு சரியாயிரு. என்னவா லூஸ் மேக காய்ச்சிட்டு இருக்கீங்க? அதுக்கு முள்ளா பொறுத்து அதான் நம்ம வீட்ட பாறை மீன் ஆக்கினவா, அதுல முள்ள வாய்க்க போட்டுருக்கீங்க பாப்பா. போட்டு நீ என்னப்பா லூசித்தனமா காய்ச்சிட்டு இருக்கிறீங்க? பழையவன் என்ன சொல்லிக்கா, முள்ளெல்லாம் அடுக்கணும்னு சொல்லிக்கா, முள்ள போட்டிருக்கேன். அந்த முள்ளு இப்ப எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. போனே காக்கா காக்கா என்ன கொண்டு போட்டானே. பிறந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஒரு. இல்ல உங்களுக்கு நான் செஞ்சு தரேன், நான் உங்களுக்கு அதை முடிச்சு கிளியர் பண்ணி தரேன். சரியா? சரி சரி கொஞ்சம் இருமஞ்சா. சமீத் வாடோ. என்னடா தம்பி பள்ளி வாசல்ல இந்த இது நிதி என்னமோ வந்துருக்கேன், இல்லாத குமர்கள் இருக்கு, அந்த குறை வேலையில் செஞ்சு கிடந்தா செஞ்சு தரத்துக்கு நீ ஒன்று செஞ்சு பாரு. உனக்கு 2-3 தங்கச்சி இல்லவா? போய் கேட்ட மச்சான், போய் கேட்டதுக்கு தான் தலைவர் என்ன மச்சினா. A few moments later. மச்சான் பள்ளிக்கு ஒரு நிதி வந்திருக்கு மச்சான், ஒரு குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபா கொடுக்க சரி நிதி வந்திருக்கு நமக்கு, சரியா? நீங்க எனக்கு ஒரு 25,000 ரூபா தள்ளி நீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பாஸ் பண்ணி தருவேன், சரியா? பண்ணி தருவேன். என்னடா மின்னுங்க, என்னடா நம்ம குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து மிச்சம் மீதியை தான் நீ கொடுக்க போறேன், சரியா? சரியான்னு சொன்னா ஓகே வானுங்க, சரியா? என்ன நிதி உதவி எல்லாம் வந்திருக்கேன், நமக்கு 2-3 தங்கச்சி அதெல்லாம் கொடுத்தாச்சாம்பே, அதெல்லாம் கொடுத்து முடிஞ்சுப்பே. என்னன்னு சொன்னா நம்ம பக்கத்துல எல்லாம் எல்லாரும் இல்லாதாக்கிட்டானே எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன். நம்மளோட குடும்பமே இல்லாதா குடும்பம் எல்லாத்துக்கும் தூக்கி கொடுத்து விட்டேன். அப்படின்னு தலைவர் நாங்களும் கடும் கஷ்டத்துல இருக்கேன், பார்த்து செய்யலும் மாட்டா தலைவரை, பார்த்து எங்களுக்கும் பார்த்து செய்யுங்க. இல்லடா அம்பி வந்ததை கொடுத்துட்டேனே, இருந்தா தானே ஆரத்துக்கு நீ வந்தா பாப்புமா. தலைவரே சரி 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 நீ போ, வந்தா பாப்பு. தம்பி இங்க வா நீ வந்திருக்கியா? என்ன இருந்துச்சுன்னா ஒரு ஆள்ற மட்டும் இருக்கு, சரியா? எனக்கு ஒரு 40,000 ரூபா தள்ளு, 60,000 ரூபா தரேன். வெளியில செல்லணும் 1 லட்சம் ரூபா தந்தேன். இல்ல தலைவரே, அது பள்ளிக்கு தந்ததான தலைவரே, எங்களுக்கு அப்படி வானா தலைவரே. அப்படின்னா போங்க, போ அப்படின்னா போ, நீ எல்லாம் இங்க பொழைக்க போற போ. கதைச்சா மச்சான் பாருண்டா. இப்ப நீங்க எல்லாம் தலைவர் அறிக்கைக்குள்ள நல்ல மக்களுக்கு நல்லது செஞ்சீங்க, எல்லாம் செஞ்சீங்க.
அதை விட்டு போட்டு உங்களை நிறுத்தாட்டி போட்டு அவரை தலைவர் அடுக்கக்குள்ள இப்படி செஞ்சு ஓட்டான். இடையில பள்ளிக்கு அல்லாஹ்தாலோட மாளிகை பள்ளிக்கு வர சொத்த மச்சான் இல்லாத இலையில கொடுக்காம இருக்கிறவன குடும்பத்துக்கே கொடுத்து போட்டு எல்லாத்தையும் களவெடுத்து போட்டு கடைசி எப்படி செல்லான பாத்தியா? அதான பாத்தியா? நம்ம என்ன செய்யறோம்? நம்ம ஏழையில தான் அதுக்காண்டி பள்ளியில வரத நம்ம களவெடுத்து இது ஷம்மேத் செய்யறானில்ல மச்சான். இது என்ன பிரச்சனைடா ஷம்மேத்? இது இன்றைக்கு நேற்று இல்லை, சரியா? 1400 வருஷத்துக்கு முன் நபியல் நாயகமாவ நமக்கு சொல்லி தந்துட்டு போயிட்டா இப்படி ஒரு சம்பவம் நடக்குமண்டு. நீதமானவன் கையில இருக்கிறத ஆட்சியை புடுங்கி நீதம் இல்லாதவன் கையில ஆட்சி பொறுப்புகள் கொடுக்கப்படும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டா. இது ஒரு மறுமை நாளுடைய ஒரு அடையாளம் விளங்க. ஒரு நீதமானவன் கையில் இருக்கிறதா புடுங்கி ஒரு நீதம் இல்லாதவன் கையில கொடுக்குறேன். இதைத்தான் அன்றைக்கு நபியோ சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு மறுமை நாளுடைய ஒரு அடையாளம் சம்மி. நீதமானவன் இருந்து பறிக்கப்பட்டு பதவிகள் நீதம் இல்லாதவன் கொடுக்கப்படுது. இது பள்ளிவாசல்ல மட்டுமில்லை, அரசியல்வாதிகளும் அப்படித்தான். நம்மளோட ஊருக்கு வார நல்ல நல்ல சேவைகள் செய்யணும்னு சொல்லி வாரவன் எல்லாருமே இப்ப கூடுதலா நீதமானவனை கழிச்சுரு போட்டு நீதம் இல்லாதவனை செலக்ட் பண்ணி கொடுக்கறதா தான் இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு மறுமை நாளுடைய அடையாளம். ஒன்றுமே செய்யலாது. எல்லாரையும் போ அது இல்லாதவன் கையில பொறுப்பை கொடுத்தா இதான் பிரச்சனை. இதான் பிரச்சனை. ஒரே மச்சான் நம்ம வாடாடே ஓண்டாடே என்னடா காசு கொண்டு வந்துச்சா? காசு கொண்டு வரலையடா, வாப்பாட கேட்டது தரலடா. அவர் போட்டு உனக்கு அடிப்பாரடா. வருதாண்டா விளங்குறா. வாடா வாடா. அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். வாங்க இருங்க. எல்லாரும் டியூஷன் காசு கொண்டு வந்திருக்கீங்களா? நான் கொண்டு வந்திருக்கேன் சார். சார் கொண்டாசங்க சார். இந்த மாசம் காய்ச்சி இல்லை சார், அடுத்த மாசம் சேர்த்து தரேன் சார். சரி போய் இருந்து நல்லா படிப்போம். படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நேத்தைய பாடத்துல இருந்து உங்கள்ட்ட கேள்வி இருக்கேன். தம்பி நீ வா. சொல்லுங்க சார். தம்பி ரெண்டும் எத்தனை? 2 4 சார். வெரி குட், குட் பாய். போயிரி. ஓகே சார். தம்பி நீ வா. அப்படி நில்லு. நேத்தைய பாடத்துல கேள்வி கேட்கிறேன், சொல்லு. 4418 4618 எத்தனை? தலையை சொல்லிடு. என்ன உனக்கு என்ன படிச்சு தரலையா? என்ன தலையை சொல்லிக்கிற? நீ வாடா. சொல்லுங்க சார். தம்பி இலங்கையின் தேசிய பறவை எதுடா? இலங்கையின் தேசிய பறவை கூவா கோழி சார். வெரி குட். நீ ஒரு கலெக்டராவோ இன்ஜினியராவோ வாரத்துக்குரிய வாய்ப்பு இருக்கு. போயிடு. தம்பி நீ வாடா. நீ வந்த வார்த்தை சரியில்லை. அடுத்த கேள்வி. அமெரிக்காவின் தேசிய பறவை எதுடா? என்னடா படிக்கலடா? படிக்கலடா உனக்கு எல்லாத்துக்கும் தலையை சொரிஞ்சு நீங்க என்னடா படிக்கிறாரு? உமாப்பா வர சொல்லும். போயிடா போடா. தம்பி நீ வாப்பா. அது கேள்வி ஒரு வீடு கதைக்கு கேள்வி கேட்கிறேன், சரியா தம்பி? உரிக்க தோல் அது என்ன தம்பி? வெங்காயம் சார். ஹாய், நீ வெரி குட் பாய் தான் தம்பி. நீ போயிடுறா. சார் பொண்ணுக்கு வருது சார். கூடு வரைக்கும் போயிட்டு வந்துட்டா சார். கேள்வி கேட்டா பதில் சொல்லி தெரியா? அது மட்டும் வந்துடும். போயிடுவா போ. தம்பி டியூஷன் காசு சார். காசு சார். நல்ல புள்ள. என்னடா இப்போ ஒரு கேள்வி கேட்கும் பதில் சொல்றியா? சரி சார். ஒண்ணுமே தினே 2 சார். வெரி குட் பாய். நீ நல்லா வருவே, சரியா? போயிரு. உனக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. போ. மானங்கிட்ட வந்து 500 அடிஷன் காசு தாண்டா. அமெரிக்கா இருந்து ஆஸ்திரேலியா வர இங்க ஓட்டிக்காண்டா. தரலையே காசு விட்ட பக்கத்துல கடமாயிட்டு வந்தா கொடுத்து போல காசு காண்டி தான் படிப்பே நடத்துறானு. ஊர்ல அவ்வளோ பொண்ணுங்க இருந்தோம், லக்கு தான் உனக்கு அடிச்சு. நான் இவனுக்கு இருக்கேன் தானே, கண்டுக்காம போறா. மனசுல 1000 கவலைடா. என்னடா கவலை? நான் ஒரு புள்ளைய விரும்புறேன். எங்கட விட்டாலையும் பிரச்சனை இறக்கி அந்த புள்ளோட நானாக்கார என்னடா அந்த புள்ளைய நான் கல்யாணம் முடிச்சா கொள்ளுவேனுங்க. எனக்குண்டா என்ன செய்யறேன்னு விலங்கு இல்லாத அந்த புள்ளைய கூட்டிட்டு எங்கேயாச்சும் வெளியூர்ல போய் வாழ்வோம் மட்டும் பாக்கண்டா மச்சா. அப்படி செய்யண்டாபே. அதுக்கு தானடா கையில காசு இல்லையடா. காசு இல்லையா? மச்சான் இருக்க கூட நீ இப்படி செல்லலாமா? நீ கவலைப்படலாமா? முதல் இந்த போனை கொண்டு பில்லு பேசி நிறைய காசு இருக்கு, எடுத்துட்டு போ, சரியா? நீ கவனமா போய் நல்லபடியா வாழ், சரியா? மறக்க மாட்டேன் மச்சான். நீயும் என்ன மறக்க மாட்டாய் மச்சான். கை நிறைய அள்ளி தரும் கையில் இப்ப விலங்கு.
அவன் நம்மள மறக்க மாட்டானுங்கிறது சரி, நாம ஏன் அவனை மறக்க மாட்டோம்? புரியுது இல்லையே எனக்கு. மச்சான் தம்பி போறான். எனக்கு அடிக்கா அறிவேட்டவனே கூட்டிட்டு போய் அவனை வாழை விடுங்களேன்டா. ஒன்றை சந்திச்சு எடுத்துடா இழுத்துட்டு ஓடுறான். அடி முட்டா ஓடுறா வந்து போவாங்க. ஐயா தோர இது சுயநல பூமி ஐயா தோர. டேய் மச்சான், டேய் மச்சான், வாடா. என்னடா பூடா வாப்படா, அந்த வளவு அத ஒருத்தன் சூப்பரா ஆக்கி நிக்கான்டா. ஓண்டா சூப்பரா ஆக்கி நீ சூப்பரா ஆக்கி சாந்து பாபு ஓடி. என்னடா எங்கட வளைய கூட்டிட்டு போவோம், மயில்படி கூட்டிட்டு வந்தீங்க? அட்டை உண்டு. சரி, யாரோ ஒருத்தன் சிக்கிட்டான் போல. ஏன் இல்லாத வேலையா? போடா போடா உள்ளு போடா. செருப்ப கலட்டு பா உள்ளு. என்னையே இங்க கூட்டிட்டு வர விலங்கல்ல, என்னையே இங்க கூட்டிட்டு வர. மையத்து புட்டி வளவு துப்புரவாக வா வா வாண்டு பள்ளி வாசல் எத்தனை ரெண்டு அறிவிச்சிருக்கி. உங்களுக்கு வர தெரியாதாடா? உங்களுக்கு வர தெரியாதா? அந்த அடிக்கிறோம் வாப்பாட மூத்தாப்பாட குடும்பமே இஞ்சானடா இருக்கி. கொஞ்ச காலம் நாளைக்கா நாளையண்டைக்கான்னு தெரியாத நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைக்கு ஊடு வாசல்லாம் பார்த்து கட்ட தெரியுதுவா மரும வரைக்கும் இருக்கிற இடத்த துப்புரவாக வர சொல்லி பள்ளி வாசல் செல்ல வர தெரியாதா? பாடா குறா கொஞ்சம் மாமாடி. நான் மட்டும் வந்து துப்புராக்கினா துப்புராக பட்டுமா? மற்றவனும் வரவனுமேடா. முதல்ல நீ வாடா, அதுக்கு பிறகு அடுத்த மாமாட்டியா வாங்க மண்ணுங்களுக்குலாம் இப்படி கொடுத்தா தான் சரி. இன்னும் ஆள்றா மம்மாட்டி நீ இங்க என்னடா என்ன மாட்டி விட்டு என்னை அடிச்சுதாண்டா கொண்டு வந்தவனுகள். என்ன அடிச்சுதாண்டா கொண்டு வந்த. அப்ப மையத்தை போடி துப்புராகிறதுக்கு அடிச்ச ஆக்கள் சேர்த்தான் துப்புரவாக்குவோம். சமேட் கொஞ்சம் இரு. இந்த அடிக்கு புறவாது மான ரோசம் உள்ளவன் மையத்து போட்டி மயானங்களை வந்துட்டு துப்புரவாக்குவான். நாம துப்புரவாக்குவோம். அப்படியே கிடக்கு. வாங்க வாரண்டவன் எங்க ஆளையும் காணல. போன் அடிச்சானே தூக்குறா இல்ல போனு அடிச்சு பாப்போம். இந்த சைக்கிளுக்கு ஒரே பெட்டி தாண்டாப்பா போறேன். என்ன கரைச்சல் அடிக்கும். தைச்சு போயிட்டு என்ன செய்யலாம்? இப்ப கடை எங்க இருக்குன்னு தெரியாது. என்ன வருத்தமாடா பாரு. இந்த மகன் மகன் தான் ஒரு காசு ஒரு 1500 வாங்கணும். கை காலெல்லாம் குத்து வேணும். வருத்தமாடா பாரு. மகன் பாப்பா கொஞ்சம் சோமி இல்லாம இருக்கிற மாதிரி கை காலெல்லாம் பாரு நடுக்குது மகன். உடம்பெல்லாம் குத்து வேணும் அரிக்கும் மகன். ஒரு 1500 காசு மகன் மருந்து எடுக்க போறேன். பாப்பா கோத கிளப்பாங்க. எனக்கு போட்ட கல்லையும் எடுக்க வரல. அவன் ஓடர் பண்ணி போட்டு கோத எடுத்தா தூக்குறா இல்ல போனேன். நீங்க என்ன கோத கிளப்பில போய்க்கிறீங்க? அவங்கள போயிருங்க. பாடுறா பாப்படா கை எப்படி நடுக்க. நீங்க பாடுறா அப்பா சும்மா போய் படுங்க. பாப்பா ஊட்ட போய் வரவில்லை மானே. உங்க எத்தனை செல்றேன் நான் இந்த பெத்து வளர்த்ததுக்கு நீ இப்படி ஒரு கதை கழிக்கிறிய மானே. எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனை பெத்து வளர்த்து நான் ஆளாக்கிறேன். இந்த மாதிரி பிள்ளையில பெத்தது சும்மா இருந்திருக்கலாம் அந்த மனுஷன். அந்த பாவத்தை தானே உங்களை பார்த்துட்டு இருக்கேன். போய் புள்ளைங்கள ஐயா தோர இது சுயநல பூமி ஐயா தோர. டென்ஷன் அவர் வேற டென்ஷன் படுத்துறா, அவன் வேற டென்ஷன் படுத்துறா. ப்ரோ வாங்கல கொஞ்சம். என்ன ப்ரோ பெத்த தகப்பனுக்கு அப்படி கதைக்கிறீங்க? எவ்வளவு டென்ஷன் படுத்துறாரு காலையில. இங்க பாருங்க, உங்களை பெத்து வளர்க்கறதுக்கு அந்த ஆள் இவ்வளவு பாடுபட்டிருப்பாரு. ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஒரு தகப்பன்ற மதிப்பு உங்களுக்கு விளங்கு இல்லை ப்ரோ. இந்த மரத்தை பாத்தீங்களா? இந்த மரத்துல ஆணி வேறுமாய் தான் ஒரு தகப்பனுங்கிறது. அந்த தகப்பனுக்கு நாம கண்ணியப்படுத்தணும். உங்களை இவ்வளவு கஷ்டப்பட்டு தாங்கிருப்பாரு. மருந்தெடுக்க காசு இருக்காரு, நீங்க கொடுக்காமலுக்கு இருக்கிறீங்க. என்ன புள்ள ப்ரோ நீங்க? கொஞ்சமாச்சும் ஒரு தகப்பன் இல்லாதவனு தான் ப்ரோ தகப்பனை பத்தின ஒரு அறிவு இருக்கும். போங்க. வாப்பா பத்தி எவ்வளவு இதா கைக்காரு. தகப்பன் இல்லாதவனுக்கு தான் தகப்பன் அருமை புலங்கும். வாப்பா இல்ல போல கேப்பம் இருக்கும். ப்ரோ இல்ல ப்ரோ, தகப்பனை பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறீங்களே ப்ரோ. உங்களோட வாப்பா எங்க ப்ரோ? எங்க வாப்பா முதியோர்லத்துல இருக்காரு. வாப்பா கொண்டு விட்டு போட்டா நீ எனக்கு உபதேசம் பண்ண வந்தே? நான் எங்க வாப்பா முதியோர்ல விட்டுறீங்க. ப்ரோ உங்க வாப்பா காசு கேட்டாரு. மருந்து இருக்குன்னா என்ன மருந்து தெரியுமாடா உனக்கு?
பாருக்கு போய் குடிக்கிறதுக்கு அந்த மருந்து எடுக்கிறது தான் கேட்டவர் இதுல போட்டுட்டு உண்ட வாப்பாவே எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்டே கண்மணி